இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை ஆராதனையில் தொடர்ச்சி யூடியூப்பில் இருக்கிறது. காலை ஆராதனை செய்தி இதில் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி இது. ஒரு முகவரியை சொல்லுகிறேன். முதல் முறையில் கேட்க விரும்புகிறவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் 2 சாமுவேல் 7:1. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் என்று வேதத்தில் வாசிக்கிறேன். காலையில் தியானித்த தியானம் என்னவென்றால், அவனுடைய எல்லா சத்துருக்களும் வீட்டாரே சத்ரு என்று சொல்லப்படுகிறது. இருதரத்திலும் யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல அவனுடைய சகோதரன் அவனுக்கு சத்ருக்களாய் காணப்படுகிறான். அதன் பிறகு அவன் வாழ்க்கைப்பட்ட அந்த மாமியார் வீட்டு ஜனம், குறிப்பாக லாபான் அவன் மாமனார், அவனுக்கு சத்ருவாய் காணப்படுகிறான். இப்படியாய் நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் உண்மையாய் 2வது பகுதியில் எதை குறித்து நாம் போகிறோம் என்றால், இலைப்பாறுதல் எப்படி வரும். நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய காரியம் என்னவென்று கேட்டால், உங்களை கர்த்தர் நடத்துகிற இந்த கரடு முரடான பாதையினுடைய ரகசியம் அல்லது பலன் என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ஃப்ரூட்ஃபுல். அன்லெஸ் யூ ஆர் ஃப்ரூட்ஃபுல் யூ கேனாட் பி மல்டிப்ளைட். நீங்கள் கனி கொடாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் என்பதில்லை. எல்லாரும் பெருக்கத்தை குறித்து யோசிப்பாங்க, வாஞ்சிப்பாங்க, விரும்புவாங்க, அதுக்கு பிரயாசப்படுவாங்க. ஆனால் நடைமுறை அஸ்திவாரக்கல் என்னவென்று கேட்டால், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில், ராஜ்யத்தின் கோட்பாடில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கனி கொடாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை வாக்குத்தத்தங்களால் நிறைந்து காணப்படும், தீர்க்க தரிசனால் நிறைந்து காணப்படுமே ஒழிய அது பலுகாது, பெருகாது. அதனால தான் நீங்கள் பார்ப்பேன் என்றால், நிறைய பேர் அப்படியே வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் வந்தோம், இருந்தோம், உண்டோம், உறங்கினோம், அடிந்தோம் என்று போய்கொண்டே இருப்பார்கள். ஒரு வாழ்க்கையின் தரத்தில், பொருளாதாரத்தில் நான் சொல்லவில்லை, ஆத்தும ரீதியிலே எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. இன்னும் ஆத்மா வாழுதுதா என்று கேட்டு ஆத்மா இருந்தது, செழிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆத்மா வாழ்வதை போலத்தான் சரீரம் வளர்ச்சி அடையும். அதாவது பொருளாதாரம், சமூக மேன்மை, இல்லற ஆசீர்வாதம், உங்களுக்கு கர்த்தர் இதெல்லாம் கொடுக்கிற பொழுது இங்கே உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வருகிறோம். என்ன உடன்படிக்கைக்குள்ளே வருகிறோம்? கர்த்தர் நம் பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கிறார். ஜாதிகளுக்கு மத்தியில் நம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கப்படுகிறோம். நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு என்னென்னலாம் உடன்படிக்கை கர்த்தர் செய்தாரோ அத்தனை உடன்படிக்கையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நமக்கு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பரிந்து பாராட்டி, பரிந்து பேசி, நமக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக மாற செய்கிறது. இதெல்லாம் காலையில் தியானித்தோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கனி கொடுக்க வேண்டும். இப்பொழுது சத்துருக்கள் யாரும் இல்லை. நம்ம வீட்டார், நல்லா வளர்ந்தவங்க, கூட வாழ்ந்தவங்க, கூடவே பிறந்தவங்க, இப்படித்தான் எழும்போம். இதில் ஜெயிக்கிற ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு கர்த்தரவனை கொண்டு போவார். எவ்வளவா உங்களுக்கு குடும்பம் நெருக்குகிறதோ, திருமணத்துக்கு முன்பும் சரி, திருமணத்துக்கு பின்பும் சரி, இந்த இல்லறம் உடைய நெருக்கம், புருஷன் ஒரு புரிந்து கொள்ளாத புருஷன், கீழ்ப்படியாத பிள்ளைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதேன் தோட்டமா என்று கேட்டால் இல்லை. இது என்ன? அதுக்கும் மேல் ஆதியாகம புஸ்தகம், பூமி வெறுங்குமையும் ஒழுங்கன்மையாக இருந்தது. இந்த பூமிக்கு தேவை ஒரு சுடரொளி தேவை. பூமிக்கு தேவை சிறிய சுடர் ஒன்று தேவை, பெரிய சுடர் ஒன்று தேவை. பூமிக்கு தேவை புல் பூண்டுகள் தேவை. பூமிக்கு தேவை தாவரியல்கள். இது எல்லாம் இருந்தால்தான் ஒழுங்கின்மையாக இருந்த பூமி என்னவா மாறுகிறது? தோட்டமாக மாறுகிறது, கனி கொடுக்கிற மரமாக மாறுகிறது. அடுத்தது, இந்த மரம் வளருவதற்கு ஆறுகள் தேவை. வாழ்க்கையில் நமக்கு செழிப்பு தேவை. வாழ்க்கையில் நமக்கு ஆத்மாவில் இரக்கம் தேவை. ஆத்மாவில் நமக்கு எல்லாம் தேவை. நீங்கள் எல்லாம் ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையாகவே காணப்படும். வெளிச்சம் இல்லையா, இருளில் இருக்கிறோம். நம்மளுக்கு இருளில் இருக்கிற பொழுது இருளிலும் வெளிச்சத்தைக்கும் கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தெடுக்கிறார். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் செய்யணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் செய்கிற பொழுதே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இல்லை, அது வரைக்கும் நாம் உலகத்தின் மக்களாக தான் இருக்கிறோம். நீங்கள் தேவன் நாமும் தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற வரைக்கும் நாம் இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறோம். வாய் நம்முடைய கட்டுப்பாடில் இல்லை, மன நம்ம கட்டுப்பாடு இல்லை, களியாட்டங்களில், வாக்குவாதங்களில், இப்படியெல்லாம் ரோமர் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அந்த ஹார்த்தினுடைய செய்கைகளுக்கு நம் பாத்திரங்களாக காணப்படுகிறோம். அந்த காலத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறது போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை.
நமக்கு ஜீவியம் சரியில்லை, ஆனால் நம்ம சுற்றிலும் இருள் இருக்கிறது. என்ன செய்வோம் நாளைக்கு என்று தெரியவில்லை, இருளில் இருக்கிறோம். நாளைக்கு பிறப்பது நீ அறியா என்று வேதம் சொல்லுது. மனம் தானாக வருந்த ஆரம்பிக்கிறது. இருளின் வாழ்க்கை, ஏதோ மரத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை. ஏனென்றால் நாம் சொந்த ஜனங்களை மேற்கொள்ள தவறிவிட்டோம், நம்ம சகிக்க தவறிவிட்டோம். நாம் சகிக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்லுகிறது என்றால், கனி கொடுக்கறதாக அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். சில பேர் ரொம்ப அவர்களால் இல்லாமல் இருக்க முடியாது, அவர்களை ஒரு நாளுக்காவது பேசாமல் இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறது வேசித்தனம் இல்லை, விபச்சாரம் இல்லை, அப்படி ஒரு அடிமைத்தனம், மனுஷனுக்கு அடிமையான ஒரு தனம். எவ்வளோ திட்டினாலும் வருவாங்க, எவ்வளோ திட்டினாலும் போவாங்க, பாசம் பந்தான்னு இல்லை, அவ்வளோ பலவீனமாக இருக்கும். தனித்து நின்று செயல்பட முடியவில்லை. தனித்து நின்று செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை இணைக்கப்பட்ட ஜனங்களிடத்திலே வாழ்வது கஷ்டமாக இருக்கும். நான் சொல்ல திருமணத்துக்கு முன்னே கஷ்டப்படுவாங்க. தகப்பனை பார்த்தா பிடிக்காது, தாயை பார்த்தா பிடிக்காது, பெற்றோருக்கு பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்காது, பிள்ளைங்களுக்கு பெற்றோரை பார்த்தா பிடிக்காது. இதுங்களை விட்டு எப்போது ஒழிவேன் என்றே 2 பேருடைய உதடுகள் ஒரே வார்த்தை சொல்லும். அப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ச்சி அழுத்தப்படும். தோ யூ ஆர் டேலண்டட். இல்லை, இதான் வேதனை. படிக்காதெல்லாம் நல்லா உருப்படுது, விதைக்காததான் விளையுது, எதோ உருப்படுது, மேலே உயர்ந்த இடத்துக்கு போகிறது. ஆனால் நம்ம நிறைய டிகிரி வச்சுருக்கலாம், நிறைய மதிப்பெண்கள் வச்சுருக்கலாம், நிறைய ஆயத்தம் இருக்கும், கையெழுத்து அழகாக இருக்கும், நல்ல பேச்சு திறன் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய ஒரு தண்டனை. என்னென்னா, எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவும் கனி கொடுக்கவில்லை. ஏன்னா நான் கனி கொடுக்க வேண்டிய இடத்தை தவறுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இது பிறந்த வீடு, அது பிறந்த பெற்றெடுத்த பெற்றோர். அந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ விரிசல்கள் உரசல்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நான் ஆவிக்குரிய இதெல்லாம் வரல, பூமிக்குரிய ரீதியில் அவங்க ஒன்றும் சொல்ல, நீங்கள் ஒன்றும் சொல்ல, நீங்கள் ஒன்றும் சொல்ல. அதாவது அதில் இடத்துல வந்து மாடர்னைசேஷன் வந்துடும். அவங்களுக்கு வயசானவங்க அவங்களுக்கு தெரியல, ஒரே மூட்டை வயசானவங்களை ஆக்கி விட்ருவாங்க. அப்பா படிச்சிருந்தாலும் சரி, அம்மா படிச்சிருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு அது ஒத்துப்போகிற அளவுக்கு இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்மையிலே உங்களை தரக்குறைவாய் நடத்துகிறார்கள் என்றால், நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பு கர்த்தரே உங்களை நடத்துவார். அப்படித்தான் யோசேப்பு குழியில் தள்ளப்பட்டதை போல் இருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியம் காணப்படுகிறது. தாவீது தள்ளப்பட்டதை போல் இருக்கிறது. ஆனால் வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் அலங்கரிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகித்து 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 வருகிற பொழுது ஏறப்போகிற அந்த படிக்கட்டுகள் அல்லது நீங்கள் ஸ்தாபிக்கப்பட போடுகிற இடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால், வாழ்க்கையில் ஒரு தனிமையை போல் இருக்கும். எல்லாராலும் கைவிடப்பட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் தனித்து விடப்பட்டேன். எந்த உறவின் முறைக்கும் போக முடியல, எந்த திருமணத்துக்கும் போக முடியல, எந்த வைபவத்துக்கும் நான் கூப்பிடுக்கிறது இல்லை. ஏன்? பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் ஒன்றும் வரல. இந்த இடத்துல என்ன, கண்கள் இல்லை, ஜனங்களை நினைத்தா கண்ணீர் வரும். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் எந்த தவறும் செய்யலை, தவறு செய்கிற என் சகோதரி நல்லா இருக்கா, என் சகோதரன் நல்லா இருக்கா, இப்படி தான் உதடுகள் போய்கொண்டிருக்கும். யூ ஆர் ஏட் டு பேர் ஃப்ரூட்ஸ், ஏட் டு பி ஃப்ரூட்ஃபுல். இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், மனதை மாற்றிக்கொள்ளணும். என்ன சொல்லணும், கர்த்தர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை வைத்த இடம் அனந்தமாக இருக்கட்டும், படுகொழியாக இருக்கட்டும், ஜீவனை காக்க வல்லவர். என்னை கர்த்தர் என்ன செய்கிறார், ஜீவன் அளிக்கவும் அது பரிபூர்ணப்படவும் கர்த்தர் வருகிறார். வாழ்க்கையில் தேவன் பிரவேசிக்கிறது, அந்த ராஜ்யம் வாழ்க்கையில் பிரவேசிக்கிற 2வது கட்டம். முதலில் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுன்னா, தாயின் கர்ப்பத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உலகை தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது, சரி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம சந்திக்கிறார், நம்மோடு கூட இறங்குகிறார், நமக்கு வழக்காடுகிறார், ஜெயத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார், விடுதலை தருகிறார், சாட்சிகளை வருகிறோம், நம்முடைய சாட்சி. ஆனால் அவரிடத்தில் இருக்கிற சாட்சி என்னவென்றால், உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள். அப்பொழுது அந்த ராஜ்யம் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறது. தேசத்தின் குடிகளை, தேசத்தின் ஆளுகை செய்கிற அந்த நிர்வாகம் குடிவாசிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தட்ஸ் வாட் யூ ஆர் கெட்டிங் ரேஷன் கார்டு. நமக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, உங்களுக்கு அந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு தகுதி என்ன, அது நம்மளுக்கு குடியுரிமை கூடிய மிகப்பெரிய ஒரு சான்று. அதுதான் ஒரு அத்தாட்சி. அடுத்தது ஆதார் ஐடி, அடுத்தது பேனு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோல் தேவ ராஜ்யத்தினுடைய குடியேறிகள், நம்முடைய அந்த ராஜ்யத்தினுடைய புத்திரர்களை ராஜ்யம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எப்பொழுது பொறுப்பெடுத்துக்கொள்ளும் என்றால், நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு எதிர்காலத்தை வரையாத வரைக்கும், உங்களுக்கு என்று ஒரு தெரிந்து கொள்வதை வைக்காத வரைக்கும் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அது நல்ல மனுஷனோ கெட்ட மனுஷனோ, துன்மார்க்கனோ பரியாசக்காரனோ பாவியோ,
தேவன் ஸ்தாபித்த இடத்துல, தேவன் ஸ்தாபித்த விதத்தில் நான் இருக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு வனாந்திரம் வருகிறதா? வரத்தான் செய்யும். ஏன் வனாந்திரன் கேட்கக்கூடாது ராஜ்யத்தின் புத்திரர்கள்? இந்த வனாந்திரம் எதற்கு வைக்கப்படுகிறது என்றால் அந்த பாடசாலையாய் உங்கள் வாழ்க்கையில் வைக்கப்படுகிறது. அது மனைவியாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், சிறைத்திருந்த பாடுகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்று துன்பத்தை கண்ட நீங்கள் நாளை இன்பத்தை காண கிருபை செய்வார். இன்று நஷ்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் நாளை எல்லாவற்றையும் சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற செய்வார். இது நம்ம கற்றறிந்த ஒரு சத்தியம். ஆனால் இந்த வனாந்திரத்தினுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், உங்களிடத்தில் என்னிடத்திலும் கர்த்தர் உண்மையை பயிற்றுவிக்கிற ஒரு இடம். நீங்கள் உண்மை இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. இந்த வனாந்திரத்தில் இருக்கிற சத்துருக்கள் நல்லா புரிந்து கொள்ளும். தாவீதுக்கு சகல சத்துருக்களுக்கும் இப்பொழுது தாவீது என்று எழுதப்படவில்லை. 7வது அதிகாரத்திலே 2 சாமுவேல் 7:1 கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் என்று ஸ்தானத்தில் கர்த்தர் அழைக்கிறார். இதை தான் காலையிலே பார்த்தோம். வெளிப்படுத்த விஷயம் 1:6 படி நம்ம எல்லாரும் ராஜாக்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் முதலிலே அந்த சத்ருக்கள் யார் யார் என்று வகையறுத்து நான் போதித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பார்க்கின்ற வனாந்திரத்தில் சத்ரு யார் வருகிறது என்று கேட்டால், ஒரு சிங்கம் வந்ததும் பரவாயில்லை, அந்த சிங்கத்தின் இனம் மறுபடியும் வரவில்லை. அடுத்தது என்ன நடக்குது என்று கேட்டால் கரடி வருகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வருகிறது, ஒரு விஷயம் ஒரு கரடி வருகிறது. இது ரெண்டுமே மிருகம்தான், ஆனால் வெவ்வேறு இனங்கள். உங்களுக்கு சோதனை வனாந்திரத்திலே உண்டு. ஒரு மனுஷனுடைய சரீரத்திலிருந்து விடுதலை பண்ணப்படும்படியாக ஒரு அசுத்தாவி புறப்பட்டு போகிற பொழுது முதலிலே அது போகிற இடம் எங்கே? வனாந்தரம். ராஜன் சொல்லுகிறார், வனாந்தரத்தில் இது சுற்றி திரிகிறது. தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று பார்க்கிறது. விடுதலை பெற்ற மனுஷி என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனே அந்த இடத்துல காலியாக இருக்கிற இடத்துல இயேசுவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறேன் என்பதல்ல, சகல சத்தியத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு இடத்துல நம்ம காணப்படணும். பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற சத்தியம் உங்களை விடுவிக்கிற இடத்துல நீங்கள் காணப்படணும். ஒரு மனுஷன் தொடுவார், தொட்டு சுகப்படுத்துவார் என்பதெல்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். சபைக்குள்ளே அப்படி இல்லை. ஒரு மனுஷனை தொடுவதற்கு மனுஷன் மூலமாக புறப்படுகிற வார்த்தை, அந்த சத்தியம் உங்களுக்கு எனக்கும் விடுதலை தருகிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அது ஏற்ற காலத்திலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இலைப்பழந்துக்கு ஏற்ற காலத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு அந்த சத்தியவாசியாக ஜீவ மார்க்கத்திலே அவன் காணப்பட வேண்டும். அந்த தனி நபர் அங்கே இருக்கணும். ஆலயவாசிகள் என்பதுக்காக சொல்ல, போகிற ஆலயத்திலே உனக்கு சத்தியம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நீங்கள் பெற வேண்டிய விடுதலை இந்த சத்தியத்தின் வழியாக வர வேண்டும். அப்பொழுது எந்த மனுஷன் நம்ம சார்ந்து வாழ வேண்டியதில்லை. அப்பொழுதுதான் வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமானது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லாமே கோரியாக வந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த மனுஷன் 2 விதமான காரியங்களை சந்திக்கிறான். வனாந்தரத்தில் இருக்கிறது உண்மை. வனாந்தரம் என்றால் பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறையில் சோதனை அதிகரிக்கும். இந்த வனாந்தரத்தை போக்கி கொள்ள என்னென்னமோ வயல்வெளிக்குள்ளே பிரவேசிக்க மனுஷன் குறுக்கு வழியை கையாளக்கூடிய இடம் தான் வனாந்தரம். எப்படியோ ஒன்று தாண்டி போனால் போதும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம். சிலது வனாந்தரத்துலேருந்து அழுது கொண்டு இருக்கும், கர்த்தர் கைவிட்டார்னு. சில வனாந்தரத்தினுடைய ரகசியம் தெரியாது. வெகு சிலருக்கு மட்டுமே வனாந்தரத்தின் ரகசியம் தெரியும். என்னவென்று கேட்டால், ஏற்றுக்கொண்டேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஏன் வனாந்தரம்னு கேட்பாங்க. சுத்தமாக இது இன்னும் வரவே இல்லை. கர்த்தர் மனம் நடத்தி கொண்டே வருகிறார். ஒரு மனுஷனையோ இழக்க கர்த்தர் நடத்தலை. அந்த மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார், ரட்சிக்கிறார், சபையில் சேர்க்கிறார். ஆனால் அவனுக்கு போதிக்கப்பட வேண்டிய சத்தியம் வந்து சேரலை. ஒருவேளை அதனாலே கூட இந்த ஊடகத்தின் வழியே உங்களுக்கு இந்த செய்தி வரலாம். மேய்ப்பனற்ற ஆடுகளுக்கு கர்த்தர் மேய்ப்பராக எழுந்தருளுகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வனாந்தரத்தினுடைய ரகசியம் என்ன? என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. இல்லை, எங்கிருந்தோ கிளம்பி வந்திருக்கிறோம், எவ்வளோ தூரம் பயணப்பட்டிருக்கிறோம், மன ரீதியில் நான் அறிவேன் என்று சொல்லுகிற பொழுது ஆத்மா வாழுகிறது. இல்லை, இன்னும் எந்த மாறுதலும் எனக்கு இல்லை, நான் பிரச்சனை அப்படி தான் இருக்குது. எவ்வளோ கடன் இருந்தது ஐயா, பாதிக்கு பாதி அடைந்து இருக்கிறது. எவ்வளோ குறைபாடுகள் என் ஆத்மாவிலிருந்து எவ்வளோ தூரம் நான் பயணப்பட்டு இருக்கிறேன். அதே சரீரம், அதே விலாசம், அதே இடம், அதே வேலை ஸ்தலம், அதே உணவு, அதே உடை, அதே உறக்கம், எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் மாறுதல் உள்ளே ஆரம்பிச்சிருக்கு. நான் மிந்தி போல நான் இல்லை. எனக்கே தெரியும். உங்கள் சொந்த சாட்சி சொல்கிறேன், புகழ்ச்சி இல்லை, சாட்சி. இப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால்,
நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குறுகின ஜனங்கள் ஒரு விரலுட்டி எண்ணக்கூடிய அளவுக்கோ அல்லது மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை தான் இது வந்து இந்த பகுதிக்குள்ளே வரும். ஏன் கர்த்தரனை வனாந்தரத்தில் நடத்தினார்னா அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படி. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்பொழுது இந்த வனாந்தரத்தில் இந்த மனுஷன் சிங்கத்தை பார்க்கணும், சந்திக்கணும், கரடியை சந்திக்கணும். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார், அவரும் இப்படி தான் சந்திக்கிறார். உணவுக்கு ஒரு சோதனை, அதன் பிறகு ஆலயத்திலே ஒரு சோதனை, ஆராதனையிலே ஒரு சோதனை, பொருளாதாரத்திலே ஒரு சோதனை. மொத்தம் 4. கற்களை அப்பவங்களா மாற்றும்படி சொல்லிச்சா இல்லையா பிசாசு? அப்புறம் ஆலயத்தின் உப்பருகின் மீது கொண்டு போச்சா இல்லையா? அடுத்தது பூமியினுடைய சகல மகிமையும் ராஜ்யங்களையும் காட்டுகிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ராஜ்யம் இருக்கும், அது உலகத்தின் ராஜ்யம். நான் சொல்கிறது தேவராஜ்யம். எந்த ராஜ்யத்தில் சாய வேண்டும் என்பது உங்களுடைய வருஷத்தில் கர்த்தர் ஒரு காலகட்டம் வரை விடுகிறான். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதான் சொல்லுகிறான். சாபகரமான வழி, ஆசுரம் வழி உங்களுக்கு முன்பு இருக்கிறது. மோசே சொல்லுகிறான், உங்களுக்கு எதில் பிரியமோ அதில் போகலாம், ஆனால் புரிந்து கொள்ளுங்க, அடிமைத்தனம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு தலைமுறை அதை பார்த்து பயந்து அடிமைத்தனம்னா தெரியும், சுட்டு இருக்குது விரல், நம்மளுக்கு என்னன்னா தெரியும், கடன் பிரச்சனை தெரியும், மறுபடியும் விளையாட முடியாது, நாட்களும் கம்மியாயிரும். நமக்கு கர்த்தர் மறுபிறவி கொடுத்துருக்கிறார். மறுபடியும் விளையாடினோன்னா மறுபடியும் நம்ம போய் இதை சிக்கணும்னா எழுந்து வர்றது கூடாத காரியம் மேடம். முன்னிலைமையில் பின்னலும் அதிக மோசமாக போயிடும். இனி மரியாதையே கிடையாது நமக்கு. சொந்த மனசாட்சி சொல்லு இந்த வார்த்தையை. இனி அவ்வளோதான், நமக்கு போய் சேர வேண்டியது தான். ஏன்னா கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார். மறுவிசை இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. இது வந்து முதல் தலைமுறை நினைக்க, அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. அவ்வளோ இடைவெளி, சந்ததி இடைவெளி வந்துடும். அடுத்தது என்ன சொன்னாலும் நம்போம். ஏன்னா ஒரு சவதரிப்பு இருக்குது, ஒரு லேயர் கிடச்சிருச்சு அவனுக்கு. அடுத்த தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம் நீ லைஃப்பில். அந்த மாதிரி குடியை கெடுக்கிறவனும் வருவான். விளம்பரங்கள் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள். உங்களுக்கு தகவல் அடிப்படையில் ஜனங்க செயல்படுவாங்க. ஊழியக்காரன் முதல் கொண்டு சொல்லுகிறேன், சாதாரண விசுவாசத்தை சொல்லுகிறேன். ஆல் வில் ஒர்க் ஆன் இன்ஃபர்மேஷன், நாட் ஆன் ரெவலேஷன். இங்கே தான் அடி வாங்குது வாழ்க்கை. விசுவாசிகள் முதல் கொண்டு சொல்லுகிறேன். அப்புறம் ஊழியக்காரர்கள் நீங்களே நினைத்து கொள்ள வேண்டும். இவங்களெல்லாம் வெளிப்பாட்டின் வழியாக பயணப்படும்படி தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் போதிக்கிறது. அந்த வெளிப்பாடு இதன் அடிப்படையில் இருக்கிறதுனால சத்தியத்தின் அடிப்படையிலே போகணும். உங்களுடைய சட்டத்திட்டங்கள் அடிப்படையிலலாம் வராது. அப்போ நீங்கள் சகல ஜனங்களை போல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வெளிப்பாடு கிடையாது, உங்கள் தகவல்களின் அடிப்படையில் வேலை செய்கிறீங்க. இந்த இடத்துல எதற்கு நீ வனாந்தரத்தில் இருக்கிறாய்? உனக்கு வேலை இல்லையா? நீ கிளம்பி வரலாம் இல்லையா? உனக்கு என்ன புறப்பட்டு வந்தா வனாந்தரம் முடிஞ்சிடும். இது வந்து உலகம். ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்லணும், ராஜ்யத்தின் புத்திரர்கள், இந்த வனாந்தரத்தில் எனக்கு ஜோலி உண்டு, நான் ஜெயிக்க வேண்டிய பாடம் உண்டு, நான் எழுத வேண்டிய பரீட்சை உண்டு. என்னை சோதிக்கிற இடம் வனாந்தரம், என்னை சிச்சிக்கிற இடம் வனாந்தரம், என்னை சீர்படுத்துகிற இடம் வனாந்தரம், என்னை உருவாக்குற இடம் வனாந்தரம். எவ்வளோ நாட்கள், எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த எக்ஸாம் முடிக்கிறனோ, எவ்வளோ சீக்கிரம் இந்த தேவனுடைய பரீட்சை நான் ஜெயிக்கிறேனோ அவ்வளோவாக எனக்கு காரியம் வாய்க்கும். இப்போ இந்த சிங்கத்தை கிழிக்க வேண்டியது தாவீது மீது விழுந்த கடமை. கரடியை நாசம் பண்ண வேண்டியது தாவீது மீது விழுந்த கடமை. இதனுடைய பலன் என்னவென்று கேட்டால், ஆடுகள் காக்கப்படுகிறது. இப்போ ஆடுகள் காக்கப்படணும், ஆனால் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் அனுபவம் இல்லை. சிங்கத்தை கண்டா பயம், கரடியை கண்டா பயம். இந்த இடத்துல ஆட்டின் மீது அளவுகிறத பிரியம். ஒரு கிறிஸ்தவ ஜீவன் போய் கொண்டிருக்கும். இது வந்து ஆலயவாசிகள் செய்யலாம். எதனா இருந்தால் ஒரு முறை நீட்டுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, ஜெப குறிப்புன்னு. அது சரியான இடத்துக்கு போதா என்னன்னு தெரியாது. யாரையும் நான் குறையாக சொல்லலை, கற்றுக்கொள்றதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமும் உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும், நீ நிற்கிற வனாந்திரமே உனக்கு பாதிக்கு 80% உங்கள் மீது அந்த கிருபையை கற்றுக் கொடுத்துருக்கிறான். நீ எழும்பி போரடிக்க வேண்டியது உன்னோட வேலை. இன்னும் ஒரு மனுஷனை நாடினால் அது எந்த உதவியும் பெறாத இடம் தான் வனாந்திரம். இப்போ வனாந்திரத்துலேருந்து போகிறதுக்கான காரணமே, அந்த இடத்தை விட்டு நம்ம நிரந்தரமாக போகணும்னு நினைத்து மனுஷனை பற்றி கொள்ளுவாங்க, வார்த்தையை பற்றி கொள்ள மாட்டாங்க. வழிகளெல்லாம் தேவனை தேடுகிறதை போல் இருக்கும், வார்த்தையை தேட மாட்டாங்க, ஜபத்துக்கு போவாங்க. நல்லா புரிந்துக்கொள்ள, பெருந்திரள் செய்கிற காரியம் அது. இப்போ எந்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள முடியும்னு கேட்டால், ஒரு சாட்சியம் இருக்காது வாழ்க்கையில். சாட்சி என்ன இருக்குன்னா, இந்த மனுஷன் ஜெபித்தான், எனக்கு கர்த்தர் இது செய்தான், அந்த மனுஷன் செத்து போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? சொல்கிறேன், எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியவங்க தான். நீ தனித்து இருந்து நீ ஜெயம் எடுக்க வேண்டும், அந்த இடம் தான் வனாந்தரம். அது வேற, இந்த வனாந்தரம் உங்களை விட்டு போகாது. இந்த வனாந்தரம் போனால் இப்போ தான் சிங்கத்தை மேற்கொண்டோம், பின்னாடியே கரடி வருது. இப்போ தான் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்த பிள்ளை வருது. ஏன் சும்மா பணம் கேட்குறான்னா கட்ட வேணாம், இதெல்லாம் கட்டி முடிச்சு கரண்ட் பில் வந்துடுறோம், அப்புறம் வரி வருது. அதனால் தேவைகள் முதல் கொண்டு வனாந்திரம் என்று சொன்னாலே நீங்கள் ஜெயம் எடுக்கிற இடம்.
அந்த வனாந்தரம்னா உண்மையிலே ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். வனாந்தரம் நான் ஜெயிக்க போகிற இடம். பரீட்சை யாருக்கு பிடிக்கும்? படித்த பிள்ளைகளுக்கு. படிக்காத பிள்ளை எழுதுவதுக்கு முன்பே தெரிஞ்சிடும், அது தேராது. எனக்கே தெரியும் இல்லையா, பலன் என்ன பலவீனம் என்ன. படித்தவன் என்ன செய்வான்னா, யார் அதிகமாக எடுக்கிறான், எப்போ முடிவு வருது, எப்போ முடிவு வருது. இப்போ உங்களுக்கு சிவில்லாம் நல்லா இருக்குது, அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, ஆப்பில் போக மாட்டீங்க, சுட்டுக்குன்னு இருக்கீங்க. இப்போ உண்மையிலே லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு பெரிய தொகை அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் அதை போட்டுருக்குது வங்கி தான் தீர்மானிக்கணும். எல்லாமே இது துறவாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, சிவில் மார்க்கெலாம் தெரியும் நமக்கே. ஒரு லோன் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. அப்படியும் சில சமயத்தில் போயிடும். இது நடைமுறை. 0 போட்டு அனுப்புகிறான், தரமாட்டேன்றான். ஐயா ஒரு லோன் இல்லை என்கிட்ட. இது மாதிரி நிறைய கேஸ் வந்துச்சு. நீ பாலிசி பஜார் போனியா, நீ இப்போ எல்லாத்தையும் நோண்டி பார்த்தியா? ஆமாம். அப்போ போ. அதில் எல்லாம் உங்களுக்கு சிபில் கட்டம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இல்லை உண்மையிலே தெரியாது ஐயா. இது உள்ளெல்லாம் போய் பார்த்தியா? இந்த கார்டு அப்ளை பண்ணி பார்த்தியா? ரிஜெக்ட் ஆச்சா? ஒரு ரிஜெக்ஷனுக்கும் இங்கே சிவில் அறியாமங்கே இருக்கும். லோனே கிடையாது. நீ பேயாக இருக்கிறல்ல, ஆப்புலெல்லாம் பூந்து போய் லோன் பார்க்குறல்ல, அப்போ எல்லாம் அடிவாங்க. குறைஞ்சபட்சம் இருக்கிறது கூட இல்லை, ஆனால் ஒரு கடனும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றுமே ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு பாவம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஏது போகிற பிரச்சனை? உன் பிரச்சனையே அதான். பாவம் இல்லை, பாவம் இல்லை, பாவம் இல்லைன்னு சொல்லி பெரும் பாவியாக மாறிக்கொண்டு கொலை பாதகனாக மாறிக்கொண்டிருக்கிறது தான் பிரச்சனையே. இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் ஆட்டை காக்குவதற்கு அல்ல, முதலிலே அந்த தேவ சாயலத்தை நிர்மூலப்படுத்தணும். அதுதான் ஏதேன் தோட்டனுடைய சாராம்சம் தான் இவர்கள் ஜெயிச்சு காட்டினது. அந்த அம்மா தோத்துருச்சு. அந்த அம்மாவும் தோத்துட்டாங்க, அந்த ஐயாவும் தோத்துட்டார். யார்? ஏவாள் அம்மாவும் தோத்துட்டாங்க, அந்த ஐயாவும் தோத்துட்டாரு. புது எதிர்காலத்தை நம்பினாங்க, புதுசு முதலீடு நம்புற மாதிரி. விஷயமே தெரியாமல் முதலீடு பண்ணுவாங்க, வெறும் லாபத்திலே போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துனே வந்தீங்கன்னாக்கா ரீல்ஸில் வரும், நீ இவ்வளோ போடு, நாளைக்கு நீ தூங்குறப்ப அது அப்படியே பலிக்கு பெருகும். எப்படியா பெருகும்? அதுக்கு ஒரு படிப்பு இருக்கிறது. அதுக்குள்ளே பூந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன எழுத்துல இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் நீங்களே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யாரையுமே கேட்க மாட்டோம், நானே தான் உழறேன் கவலை கிணத்துலன்றது தான். அது வேறு மாதிரி வார்த்தையில் எழுதியிருப்பான். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இங்கே ஒரு சைன், அங்கே ஒரு சைன், இதை டிக் பண்ணால் அதை டிக் பண்ணால் தான் மூவே ஆகும். எல்லாம் சுற்றின்னு இருக்கும் ஆப்பு. எல்லாத்தையும் டிக் பண்ணுறது, எல்லாத்தையும் போகிறது, போயாச்சு, பணம் போயாச்சு. அப்புறம் பணம் ஒரே முட்டை போயாச்சு. யார் தலைவன் யார் தொண்டன் ஒன்றும் தெரியல. எல்லாமே இன்பாக்ஸ் இருக்குது, போய் பாரு. சப்ஜெக்ட் தெரியாது, அனுபவம் இல்லாத துறை. லாபம் மட்டும் தகவல்களில் வருது. எவனும் உண்மையிலே லாபம் சம்பாதிக்கலாம், அவன் அதுக்கு படிப்புனே வச்சுருப்பான், அவன் படிச்சிருப்பான், அவன் உழைச்சிருப்பான், அது சம்மந்தப்பட்ட ஜனங்களோட நேரம் செலவு பண்ணியிருப்பான். இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி படுத்துக்கொண்டே சம்பாதிக்கிறதெல்லாம் காட்டுறான் இல்லையா? இதெல்லாம் இங்கே ஓடி உழைச்சாலே ஓட்ட மாட்டேன்து. இது எங்கேருந்து படுத்துன்னு சம்பாதிக்கிறது? இந்த மாதிரியெல்லாம் சில நயவசகமான பேச்சுகள் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற ஜனங்க சொல்கிறேன். ஒரு மனுஷன் அப்படி தான் என்கிட்ட சொன்னது, ஷேரில் போட்டேன். நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் அந்த ஷேரு. எந்த ஷேரு? வீட்டில் சேர வேண்டிய ஷேர். அது வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, பாக பிரிவினை, அது எப்படியோ பேசி கீசி அவங்க பெரியவங்க கிட்டலாம் பேசி கீசி. இது உண்மையில் இருந்து சமாச்சாரம்னு நான் சாட்சி சொல்கிறேன். அப்படியே 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு வீட்டுக்கு அதிபதியாக மாற்றி விட்டாச்சு. வாடகைகள் இருக்காத, சரி ஒழிஞ்சு போ, சொந்த வீட்டில் இரு, ஒழுங்காக இருன்னு. அப்புறம் பெரிய இடைவெளி, நல்ல விதமே சண்டைலாம் இல்லை, ஒரு நல்ல இடைவெளி வந்துடுச்சு. திடீர்னு பார்த்தா மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போயிட்டான். எங்கே போட்டிருக்காரு? இந்த வாங்கி கொடுத்த பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காரு. பங்கு சந்தை முதலீடு நான் தவறுன்னு நான் போதிக்கலை, மற்ற போதகர் மாதிரி அது சோம்பேறித்தனம்னு. அதுக்கு பின்னாடி ஒரு படிப்பு இருக்குன்றதை தான் நான் சொல்ல வரேன். யூ ஷுட் ஸ்டடி அபவுட் இட். யூ நீட் டு ஸ்பெண்ட் மனி ஃபார் இட். யூ நீட் டு ஸ்டடி டைம். யூ நீட் டு மேக் டைம். யூ நீட் அலாட் அ டைம் ஃபார் இட். மணி, எனர்ஜி, டைம், இதை நீங்கள் செலவு பண்ண, அது ஒரு முதலீடு. பணம்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி படிக்கணும். யார் சொல் தருவா? சொல்கிறான்ல போடுன்னு, அவனுக்கு கேள் சொல் தரானான்னு கேள். சொல்கிறது அப்படி தான் இருக்கும். தொட்டால் அப்படியே தங்கமாக மாறும், இது தொட்டால் அப்படியே வெளியாக மாறும். ஹிஸ்ட்ரி பார், பாஸ்ட் ரெக்கார்ட் பார், ஃப்யூச்சர் பார், இது இப்படி அப்படி ஒன்றும் தெரியாது. போடுன்னா போட்டாச்சு. இப்போது இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி இருக்குது, நாளைக்கு ஏறும். பார்த்தா கிட்டத்தட்ட சூதாட்டம் மாதிரி தான். அதாவது விஷயம் தெரியலனா சூதாட்டம். படிப்புன்னு இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பூந்தோட்டம். இருபுறம் கருக்கொள்ள பட்டயம்.
உழைப்பு கிடையாது. நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கணும், வேர்வை தான் சம்பாதிக்கணும். அந்த சாபம் போயிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஞானத்தால் வீடு கட்டப்படணும். எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் இந்த வனாந்தர நேரத்தில் புது புது தொழில்கள் வரும், புது புது காரியம். நீ இதை போட்டினா அது அப்படியே போய் அவ்வளோதான், உங்கள் பிரச்சனை நாளைக்கு காலையில் நிர்மூலமாகிடும். அது ஒரு சாட்சி சொல்லும். ஒருத்தன் ஒழுங்காக ஒருத்தன் வீடுக்கு வாங்கிறதுக்கு இருந்தான். சொன்னால் மொத்த பணம் வச்சுருக்கான், கடனால வீடு வாங்க போகிறான், புத்திசாலி. இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், ஒரு தகவல் வருது, அவனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நீ எஸ்ஐபியில் போடு, நீ மியூச்சுவல் ஃபண்டில் போடு, நீ ஸ்டாக்கில் போடு, கொஞ்சம் வந்து வீட்டுக்கு நீ வந்து லோன் கட்டுற, லோனில் வாங்க வீட்டை 300% கட்டினா கூட பரவாயில்ல, மீதி காசு இருக்குல்ல, மொத்த காசு அதை இதில் இன்வெஸ்ட் பண்ண, அதில் இன்வெஸ்ட் பண்ண, எல்லாத்துலையும் விதைக்கணும். இதை பார்த்தா வேத வசனம் மாதிரி இருக்கும். விதைக்கணும், அறுக்கணும், விதைக்கணும், அறுக்கணும், நல்ல நேரத்தில் விதைக்கணுன்றது மறந்துடும். இது எல்லாம் வேறு ஒரு மனுஷனுடைய ஞானத்தின் பின்னாடியே போய் கொண்டிருக்கிறது. நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நம்மளால் நினச்சின்னு இருக்கிறான் நெக்லஸ் வரும் சாயந்தரம்னு, தெரியாது. பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சிமெண்ட் பாண்டு அதுதான் தெரியும். எந்த பாண்டு என்ன இது ஒன்றுமே தெரியாது. பணம் ஒண்டி இருக்குது, மொத்த பணமும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இறங்குது ஏறுது, இறங்குது ஏறுது, அதை பிரித்து போகணுன்னு தெரியாது. அதுதான் சொல்கிறேன், இதுக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை வேணும், இதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு படிக்கணும், எழுத்தின்படியே படிக்கணும். ஸ்டடி த மார்க்கெட், ஸ்டடி த பிஸ்னஸ், ஸ்டடி த டீல்ஸ். முதல்ல என்ன நடக்குது, நாட்டு நடப்புன்னு தெரியணும். இது உண்மையிலே உங்களை ஞானவானாவும் மாற்றும். படிக்கணும், படிக்கிறதோடு இல்லாத முடிக்கணும். முதல்ல அதுக்கு கோர்ஸ் இருக்குது, அதை படித்தா தான் வரும். இதெல்லாம் சொல்ல பேச்செல்லாம் கேட்டுலாம் ஆட முடியாது. நமக்கு தெரியணும், திருமணம் ஒண்டி தான் அனுபவம் இல்லாமல் செய்யலாம், அப்படி தான் செய்யணும். அதுக்கு ஒன்றி தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், மற்ற எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த அனுபவம் கூட அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அந்த திருமணத்தெல்லாம் வச்சு நம்ம எடை போட முடியாது. சூப்பராகவே நம்ம வாழலாம், இல்லை சின்னபின்னமாகவும் போகலாம். அது ஷேர் மார்க்கெட்டு ரிஸ்க்கு. மேரேஜ் அதுக்கும் படிக்கணும்னா வேதத்தை தான் படிக்கணும். ஒழுங்கான மாப்பிள்ளை வேணும், ஒழுங்கான பொண்ணு வேணும்னா வேதம் தான். எதுக்கு நான் இதான் சொல்கிறேன்னா, வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது அந்த வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றிக்கொள்ள மனுஷன் ஏதோதோ அட்வர்டைஸ்மெண்ட், ஏதோதோ விளம்பரங்கள், ஏதோதோ தேவ சாயலற்ற ஜனங்கள் வந்து சொல்லுகிறலாம் கேட்டு நாசம் போயிடுறது. ஆனால் ஏவாள் செய்த தவிர தாவீது மேற்கொண்டார், யோசேப்பு மேற்கொண்டார். வனாந்தரத்தில் வர ப்ரப்போசல் என்ன யோசேப்புக்குன்னா, போத்திபாருடைய மனைவி படுக்கை கூப்பிடுது, வா உனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குறேன். எஜமாட்டி இல்லையா, திருமணமான பெண்ணு, திருமணமாகாத மனுஷன் வாலிபன், இவர்களோடு ஏற்படுகிற தொடர்பு என்னன்னு கேட்டாக்கா மொத்த செலவும் அந்த அம்மா பார்த்துக்கும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்க போதும், சீக்கிரம் உனக்கு எதிர்காலம் முன்னுக்கு வரும், முன்னுக்கு வரும், பின்னுக்கு வரும், ஒன்றுக்கு வரும், என்ன வருமோ. இது ஒரு விதமான ஒரு மாயை. உன்னை நான் நேசிக்கிறேன், யார்கிட்ட கிடைக்காத அன்பு நெட்டில் கிடைக்கிறது ஒன்றும் கிடையாது, நாசமாக போகிறதுக்கு இது அடி போடுது. அது தெரிந்து கொண்டா அந்த மனுஷன் எப்போ பற்றாக்குறைன்னு உச்சகட்டத்தில் இருக்குது, ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கு, சரீரம் ஒரு வீட்டில் அடிமையாக இருக்குது. இந்த மனுஷன் போய் கால் வச்சோன்னு வீடெல்லாம் பெருகுது. இதுதான் வல்லமை, அபிஷேகத்தினுடைய வல்லமை தான். இந்த மனுஷன் போய் காலை வச்சான், ஜெபித்தான், உபவாசித்தான், பிரசங்கித்தான், ஜப கூட்டம் நடத்தினான், ஆராதித்தான்லாம் இல்லை. இவனுடைய பிரசனமே அந்த வீட்டை அப்படியே விருத்தியடைய செய்கிறது. இது அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை. ஆனால் இந்த அபிஷேகம் அப்போ கிரியை செய்யணும், உங்களுக்குள்ள ஒரு சத்தியமான ஜீவம் இருக்கணும். சத்தியமான ஜீவம் என்றால் வசனம் தெரிந்த ஜீவம் இல்லை, சுத்தமான ஜீவமாக இருக்கணும். ஸ்திரீகளால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளலை, பெண்களால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளலை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி. இந்த மனுஷன் எழும்புகிறான், அதாவது எழும்புகிறான்னா என்னது, உள்ளான மனுஷன், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தின் வேலை அபிவிருத்தியை கத்த தருகிறார். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம், இவன் கையில் செழிப்பு வரல, ஆனால் இவன் சுற்றிலாம் செழிப்பாக அமைகிறது. எஜமான் பார்க்கிறான், இவன் வந்ததில் நமக்கு பெரிய பெருக்கம் வருகிறது. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியை கத்த நடத்த போகிறான். என் சுத்த இருதயம் எதையில கொண்டு போய் நிற்கணும், நீங்கள் போகிற இடமெல்லாம் செழிக்கும். ஒரு காலம் இது நம்ம போகிறப்பெல்லாம் கது மூடிடும், எந்த தரித்திரமும் என்னவோ தெரியல, நம்ம பார்க்குறப்ப நமக்கே அசிங்கமாக இருக்கும். நம்ம போகிற நேரத்துலேயே பஸ்ஸு போயிடும், நம்ம போகிற நேரத்துலேயே கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயின் போயிடும். என்ன சும்மா சாதாரணமாக கிடக்கும் அந்த நிலம். நம்ம வாங்க நினைக்கிறதுல எவனோ ஒருத்தன் பெரிய மாளிகை கட்டிடுவான், அது விலை போகாத பாத்திரமா இருக்கும், அது நம்ம போகிற நேரத்தில் அது எங்கேயோ போய் நின்றுடும். அது இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நொந்து போனேன். நம்ம இந்த அபிஷேகம் என்ன செய்யணும், இனி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக மாறும். நீ நிற்கிற இடம் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தின் வழியாக உங்களை கத்திர அபிவிருத்தி செய்கிறோம். உன் ஜீவியத்தை நீங்கள் சபித்து கொண்டீங்க இல்லையா, நான் இருக்கிறத காட்டு செத்தா நலமாக இருக்கும். அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்தால் 10 பேர் வந்து வாயை மூடுவாங்க. ஐயா
என்ன வார்த்தை சொல்கிறீங்க? உங்களால் தான் ஐயா நாங்கள் நல்லா இருக்கோம். உங்கள் மூலமாய் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி பேசக்கூடாது. நீங்களும் அப்படி பேச மாட்டீங்க. அந்த படிவத்துக்குள்ளே வருகிற போது பக்குவம் மாறும். இப்பொழுது யோசேப்பை பார்த்து இந்த தேவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த வீட்டை எஜமான் பார்க்கலாம், எல்லாமே அவன் வசத்தில் விட்டு விட்டான். இந்த அம்மாவும் சேர்ந்து வந்துடுது. வீட்டையே இந்த மாதிரி நட்டுறானே, வீட்டையே இந்த ஓட்டுறாரு இந்த மனுஷன் எபிரேயன். இது வருது, சாப்பிட்டு போகிறது, இது கோவக்காரன், இது வேறு கேட்டகரி. போத்திபார் அரசியல், அதிகாரம், பதவி, நாக்காளி, சம்பாத்தியம், இதான். இது பார்த்தா இந்த பெண்மணிக்கும் அவனுக்கும் எந்த இடைவெளியும் இல்லை. இப்படி 10 பேரில் 100 பேரில் 90 பேர் இப்படி இருப்பான். 10 பேர் ராஜ்யத்தின் புத்திரர்கள். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 10ல் 2 தேரும் மிச்சம் 8 அடி வாங்கிடும். இப்போதான் கிறிஸ்துவர்களா ராஜ்யத்தின் புத்திரலா என்பது இங்கே தெரியும். இந்த இடத்துல சாத்தான் வேணுன்னே உங்களுக்கு ஒரு அப்பீல், ஒரு ப்ரப்போசல் வரும். இது திருமணமாக கூட இருக்கும். சில இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சேவானா நாங்கள் பார்த்துக்கிறோம், போச்சு பெரிய விதத்தில் மாட்ட போகிறேன்னு அர்த்தம். அந்நேரத்தில் என்னன்னா இருக்கிற தாகத்துக்கும் இருக்கிற ஒரு வேதனைக்கும் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. நல்லா பார்த்துக்குவாங்க. உங்களுக்கென்று உழைப்பு இருக்கணும் இல்லையா? உங்களுடைய உங்கள் விதைப்பு இல்லாமல் நீங்கள் அறுவடை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும். இங்கே திரும்பி வரக்கூட முடியாது. இது எல்லாம் வனாந்திரத்தில் நீங்கள் தான் ஜெயிக்கணும். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் போதித்துட்டார், சத்தியத்தை கொடுத்துட்டார். நீங்கள் தான் பட்டையை தட்டி உத்தம் செய்யணும். இது உள்ளான பலன் தான் தேவை, சரீர பலன் இல்லை. யோபு அதனால தான் இந்த உபத்திர காலத்துலலாம் வாயில் அறிக்கைட்டு கொண்டே இருக்கிறார். என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், அவர் எழும்புவார், நான் விசுவாசிக்கிறேன், நான் எழும்புவேன், நான் மறுபடியும் எழும்புவேன். விசுவாச அறிக்கை, பாவ அறிக்கை எல்லாம் கொண்டே இருக்குது. நான் தூய்மையாக வாழாவிட்டா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேனோ, ஒரு கண்ணிக்கு நினைவாக இருப்பது எப்படி? அப்படி இருந்தால் சர்வல்லோருடைய பங்கு எனக்கு கிடைக்குமோ? டிக்ளரேஷன், வார்த்தையை சொல்லி 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 அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறதுனா தாங்க ஆண்டவரேன்னு இல்லை, உரிமை பாராட்டுகிறது. இந்த வார்த்தை சொல்லி கர்த்தர் வீட்டை கட்டுவார், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார், நிலையான வீட்டை தாவீதுக்கு உண்டு பண்ணி தேவன் எனக்கு வீட்டை நிலையான வீட்டை கர்த்தர் தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், என் நோய்களை கர்த்தர் குணமாக்குவார். இது சொல்லிக்கொண்டே இருந்தால் சூழ்நிலையே மாறும். ஆனால் எதிர்மறையாக போவோம். இப்போது வனாந்திரம் எப்போ இங்கே செத்துருவோமோ, எங்கள் அப்பா இப்படி தான் போனார், என் தாத்தா இப்படி தான் போனார், எங்கள் பரம்பரை சாபம், யாரும் ஏதோ பண்ணுறாங்க, யாரும் ஏதோ செய்கிறாங்க. இது கேட்குற பொழுதே 10,000 ஆவிகள் இறங்கிடும் உங்கள் வீட்டில். ஒரு ஜபம் கூட உருப்படி வராது. வேறு மாதிரி ஆசாமிங்க தான் வருவாங்க. பேய் ஓட்டுறோன்னா வருவான் வீட்டுக்கு. ஒரு தீர்க்கதரிசி வரமாட்டான். அதாவது அவங்க பெர்ஃபார்மராக வருவாங்க. அவன் உங்களுக்கு இன்னொரு பேய் ஆகிட்டு போயிடுவான். ஒன்று நீங்கள் பேய் ஆகிடுவீங்க, இல்லை அவன் ஒரு பெரிய பேயாட்டம் ஆட்டு போவான். இதனுடைய பலன் என்னென்னா கனியற்ற ஜீவத்தை பார்த்துருவீங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஜனங்கள் வருவாங்க. நான் எதெல்லாம் மனதில் வைத்துக்கணும் அப்படிப்பட்ட ஜனங்களோட தான் என் மனசும் போய் அட்ராக்ட் ஆகும், இணையும். யூ லவ் த ஹோலினஸ், காட் வில் சென்ட் தி ஹோலி பீப்புள். யூ லவ் அன்ஹோலினஸ், தட்ஸ் அப் டு யூ. எல்லாமே தேவ நாமத்தில் வரும், எதுவும் சுத்தமாக இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக மாம்சக்கனியை பார்த்துருவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு பெரிய சேதத்தை உண்டாக்குற ஜனங்கள் உள்ளே வந்துடுவாங்க. சத்தியம் இருக்காது, மிகப்பெரிய ஆடம்பரம் இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறமை இருக்கும். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ், எங்கே தொட்டாலும் அவங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் சிபார்சு செய்வார். இது எல்லாம் ராஜ்யம் அடித்து நொறுக்கிற இடம். யார் சிபார்சுக்கும் போய் நிற்கக்கூடாது. உனக்காக எல்லாம் காத்திருக்கிறது. இது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். ஆனால் நீ கர்த்தருக்காக காத்திருக்கணும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இது கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் இது நிரந்தரம். இதான் நமக்கு பரிகாரம். நிரந்தரமாக கர்த்தருடைய நாமத்தில் அந்த கரடியை வீழ்த்துறது என் வேலை. அது ஆடு பயப்படக்கூடாது. கரடியை வீழ்த்துக்கிறதா, ஆட்டை காக்கிறதா. சத்ருவை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்களா, இல்லை உங்களுடைய குடும்ப சிக்கல்களை தீர்த்து கொள்ள முடியாமல் கவலைப்பட்டு கொண்டு போகிறீங்களா, அழுது ஜெபிக்கிறீங்கனாலும் கர்த்தர் கேட்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா பக்கத்திலும் வேதத்தை திருப்பி பார்த்தா ராஜ்யம் இருக்கும், கிரியை இருக்கும். கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கிரியையில் மனுஷன் அந்த கிருபையை பயன்படுத்தணும். அது பயன்படுத்துகிறான்னு கொஞ்சம் பேர். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் மாறி போயிட்டாங்க. பிலேயாம் கொடுக்குற அந்த துருபதேசம் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் மீதியான் ஸ்ரீ வந்தோடனே மாறிடுறாங்க. இதுதான் சொன்னது, 10 பேரில் 2 பேர் தான் ஒழுங்காக இருப்பான், மீதி 8 பேர் அடி வாங்கிடும். ஒரு இச்சை, சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, மாறியாச்சு. இங்கே சந்தர்ப்பம் கிடைக்குது, சந்தர்ப்பத்தை மேற்கொண்டு வருகிறது. அப்போ சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை பரலோகத்தில் நீங்கள் விதைக்கிறீங்க.
நீங்கள் பரலோகத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாக்குறீங்க, இல்லை என் பிள்ளை என்ன மாறாது, கர்த்தர் நினைக்கிறார், உன்னை நான் நம்புகிறேன், உன்னை சுவிசேஷ ஊழியத்தை உண்மையுள்ளவன் என்று நம்பி நான் கொடுக்குறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு அப்படி தான் கொடுத்தாருன்னு பவுல் சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்ன ஒரு சோதனை இருக்கிறது. வெற்றன் குத்திரன் சுற்றி கொண்ட மனுஷனுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுக்குறாருன்னா கொடுக்குறார். ஒரு கொலைகார மனுஷனை தீர்க்கதரிசியை மாற்றுறாருன்னா மாற்றுறார். அதெல்லாம் பழையவனையாக மாறுகிறது. ஆனால் பழையவனை என்றால் என்ன? முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட காரியம். இது முற்றுப்புள்ளி வைத்தது எதற்கு என்று பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தில் ஜனங்க தள்ளப்படுவாங்க. ஏன்? வனாந்தரம் ஐயா, வனாந்தரம். இந்த வனாந்தரன்றது எல்லார்ட்டையும் சொல்கிறது இல்லை. வனாந்தரம் வந்துதா சந்தோஷம், கர்த்தர் பாலத்தை புகட்டுகிறாரா சந்தோஷம். ஒரே வனாந்தரத்தில் 4 சோதனை கிறிஸ்து மேற்கொண்டிருக்கிறார். ஒரே வனாந்தரத்தில் 2 சோதனையே தாவீது மேற்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த ஆடு ஒன்று, இந்த சிங்கம் ஒன்று, கரடி ஒன்று. யோசேப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து அழகாக வெளில வர்றார். அது அலங்கோலமான ஒரு செய்தியாக வெளில வருது. தலைப்பு செய்தி என்னமோ, அந்த மனுஷன் பாருங்கள் வஸ்திரத்து கூட இல்லாமல் கையுமே மாட்டினா, சிறையில் தூக்கி போட்டாங்க, அதிகாரியினுடைய வீட்டில் அத்துமீறல், இப்படி தானே வரும் தலைமீறி தலைப்பு செய்தி. அதிகாரி வீட்டில் ஒரு எகிப்தியன் எபிரேயன் அத்துமீறல், அதிகாரி வீட்டில் அடிமை அத்துமீறல், இப்படி தான் வரும். எல்லாம் படிக்கணும் இல்லையா? தலைப்பு செய்தியில் என்னென்னா வந்துன்னு போகுது. நான் அறிவேன், கர்த்தர் அறிவார். வஸ்திரம் போனால் போச்சு, வாழ்க்கை போலியே. எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை போலியே. சிறைச்சாலைக்கு மிஞ்சி ஒரு பெண் உள்ளே வர முடியாது. பாதுகாப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வெளியில் அது சிறைச்சாலை. சில ஆரோக்கியமான உபதேசமே உங்களுக்கு சிறைச்சாலை போல இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் மீது கிருபையாக வைத்தார், அவன் மறுபடியும் கர்த்தர் மாறாதவர், அவன் கையின் பிரயாசம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சிறைச்சாலைக்குள்ள அவன் எதை செய்கிறான்? அந்த கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஜனங்களை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். கிருபை பெருகின அந்த நாட்கள் யோசேப்புக்கு ஜனங்களாக இருக்கிறான். ஆனால் அந்த சிறைச்சாலையிலையும் சரியான ஜனங்களத்தில் சம்பாஷிக்கிறான். ரைட் பீப்புள் இஸ் கெட்டிங் கனெக்டட் டு ரைட் பீப்புள். இங்கே பிரச்சனைனா நம்மக்கிட்ட தவறான ஜனங்க உள்ளே வந்துடுறாங்க, அதான் பிரச்சனை. சரியான ஜனங்க என்ன? அந்த சுயம்பாக்கியம் பானபாத்திரக்காரனையும் சந்திக்கிறான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அரசு ஊழியராக பார்த்து பேசுகிறான்னு இல்லை, அந்த அபிஷேகம் அவனை கொண்டு போய் நடத்துது. முதல்ல அவர்களுக்கு ஒரு அற்புதம். நம்ம எப்போவுமே தலையை பார்ப்போம், சிங்காசனை பார்ப்போம், ஒன்று உருப்படாதுப்போம். அதெல்லாம் இல்லை. இங்கே வனாந்தரத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சத்துருக்கள் எல்லாம் மேற்கொண்டு வர்றதுக்கு என்னென்னா, சின்ன சின்ன ஜனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிறேன், அற்பமாக எண்ணக்கூடாது. பெரிய வாகனத்தில் வர்றவங்க, பெரிய பட்டுடை உடுத்தி வர்றவங்க, ஆடம்பரமான தோட்டத்தில் இருக்கிறவங்க, இவங்க செல்வந்தர்கள் என்று உலகமே நம்பும். அவன் தான் 1 நம்பர் கடங்காரனாக இருப்பான். மிக எளிமையாக வரும். ஜீவியம் விடுதலையின் ஜீவியம் இருக்கும். 1 பைசா கடன் இருக்காது. சமாதானம் வேணுமா? அது சந்தோஷம், இது சமாதானம். எது வேணும்? சமாதானம் தான், சந்தோஷம் தானே தேடிக்கொள்ளலாம். முக்கால்வாசி பேர் 90% சந்தோஷத்தை விரும்புவான். வாழ்க்கையை நாசமாக போகுது. அவன் வளர்ந்து விட்டான். அது தோற்றம் அப்படி இருக்குது. அது உள்ளே போனால் நாற்றன்னு தெரியாது. ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்படி சொல்லுங்கன்னா, அற்பமாக எண்ணக்கூடாது. சுயம்பாகி பானபத்திரக்காரன் என்ன பண்ணி தொலைச்சானோ இவன் வந்திருக்கான். அப்போ நான் மட்டும் என்ன பண்ணேன்? அப்போ எனக்கு உபத்திரம் வரப்போ நான் உத்தமன், மற்றவனுக்கு உபத்திரம் வரப்போ அவன் பொல்லாதவன். இப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லா விளங்கிடும். இந்த உபத்திரவத்தில் இருக்கிறப்போ மிகவும் நம்மை தாழ்த்துக்கிற இடம் மட்டும் இல்லை, நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கிற இடம். சரி, கர்த்தர் நம்ம நடத்தினார். ஆனால் ஒரு சந்தோஷம் நம்ம உள்ள சுத்த மனசாட்சிக்கு தெரியும், என் வாழ்க்கை தீட்டு பண்ணல. ஸ்திரீகளால் கரைப்படியில் அது மிக பெரிய ஒரு மூலதனம். எல்லா முதலீடை காட்டிலும் நீங்கள் விதைக்கிற முதல் பரிசுத்த விதை அதான். கர்த்தருக்கு நிரூபிக்கிறீங்க, ஆண்டவரே என்னை கண் நோக்கி பாருங்கள், கரங்களை சுத்தமாக இருக்குது, என் வாழ்க்கை சுத்தமாக இருக்குது, என் வழிகள் சுத்தமாக இருக்குது, நான் ஓட்டமாக ஓடி வந்துட்டேன் ஐயா. இல்லை சொல்ல வேண்டியதே இல்லை, கர்த்தரை பார்க்குறான். சரியான ஜனத்தை அனுப்புகிறேன். அவகிட்ட சரியில்லாத ஜனத்துக்கிட்ட உங்களை காத்துக்கொள்வது உங்கள் மேலே விழுந்த கடமை. ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? இதை மாற்றவங்களாம் என்கிட்ட சொல்லுறாங்க, ஒய் காட் அலவுட் டு மீட். ஒரு வாட்டி கம்மன் இருந்தேன், 2 வாட்டி கம்மன் இருந்தேன், 3 வாட்டி கம்மன் இருந்தேன், 5 வாட்டி கம்மன் இருந்தேன், 6வது வாட்டி கொதி தேஞ்சிட்டேன். அரளி விதை வச்சிருக்காரு, அரைச்சி குடிக்கிறது தானே. எருக்கம்பால் வச்சுருக்காரு, ஜூஸ் போட்டு குடிக்கிறது தானே. விஷச்செடிகள் எவ்வளோ இருக்குது, எல்லாம் கர்த்தர் படைத்தார்னு போய் சாப்பிட்றது தானே. உனக்கு எதுக்கு அந்த பழத்து மேலே ஆசை? நல்லா தெரியுது, ஒருத்தன் பார்வை சரியில்லை, ஒருத்தன் பேச்சு சரியில்லை, மறுபடியும் போய் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறது, அவங்ககிட்ட ஃபோனில் தொங்குறது. யூஆர் அக்செப்டிங் இட், ரைட்? வாசல் திறக்குதுன்னா உள்ள வரும். இதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்?
உனக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கிருபை கொடுத்துருக்கிறாரு, நல்ல எல்லாமே நல்லா இருக்குது. பாவம் பண்ண முன்ன வரைக்கும் சொல்கிறேன். அப்புறம் தான் டேமேஜ் ஆகிறது. என்ன பண்ணியிருக்கணும்? அப்பால இப்போ சாத்தானேன்னு அதை பிளாக் பண்ணியிருக்கணும். அதை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். பரிசுத்தவானை பிளாக் பண்ணிவிட்டு அசுத்தவானுக்கு வாழ்க்கையை திறக்கோங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் வாழ்க்கையை நாற்றம் அடித்து ஜீவியமே நறுமணமெல்லாம் போய் நாசமாக போய் நடு வீதியில் இருக்கிற பொழுது மறுபடியும் அந்த பரிசுத்தவானை அன்பிளாக் பண்ணி ஏன் இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பான், ஜெனிசிஸ்லேருந்து. அப்போ தான் இந்த 6, 8 சொன்னேன் இல்லையா, ஏன் 6 விதை குடிக்கலன்னு கேட்டதுக்கான காரணம் இதுதான். குச்சி சாவுன்னு சொல்ல, எல்லாமே இருக்குது, விஷச்செடிகள்லாம் இருக்குது. அப்போ தெரிந்து மனசுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம டிக்கெட் வாங்கிடுவோன்னு. அப்போ இது எவ்வளோ விஷமத்தனமான ஒரு ஆசாமி நம்மளை பின்தொடரான். இது ஒரு கல்யாணம் ஆனவனோ ஆவாதவனோ, நம்ம கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவங்க, நம்மளை கல்யாணமே ஆவாதுன்னு சொல்ல வரல. ஏன் இந்த சுசி? டோன்ட் யூ ஃபீல் இட் இஸ் அஷேம்? டோன்ட் யூ ஃபீல் இட் அன்க்ளீன்? தெரில, உணர்வு இல்லை. அப்படியே மனசு அப்படியே அலப்பாயுது. எதிர்காலம் நமக்கு ஒன்று உண்டோ, எதிர்காலம் நமக்கு உண்டோ, இவர் மூலமாக எதிர்காலம் கட்டப்படுமோ, அவர் மூலமாக எதிர்காலம் கட்டப்படுமோன்னா அவ்வளோதான். இருக்கிற அதே நிர்வாணமாக்கிடுச்சு பிசாஸ். இந்த கனியை சாப்பிட்டோன்னே அப்படியே மேலே கை கையெல்லாம் வச்சு மூடுறாங்க. ஒரு வெக்கம் வருது. ஓடு மரத்துக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிறான். இங்கே இவன் திழிச்சு நிற்கிறான், யாரும் பார்க்கல. எங்கன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17 தவிர வேறு எங்கேயுமே இல்லை அந்த பதிவு. தாவீது என்ன செஞ்சான்னு எங்கேயுமே அவனும் தம்பட்டம் அடிக்கலை, யாரும் அதை கண்டுக்கவும் இல்லை, அது பெருசாகவே எடுத்துக்கல. மெய்ப்பர் இருக்கான், ஒருத்தவங்களும் வந்து ஹெல்ப் பண்ண வரல. அவன் தாவீதை வேவு பார்த்து அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு இருக்கான். ஆட்டை காக்க இல்லை, தாவீதை காக்கிறதுக்கும் இல்லை, தாவீது பற்றி கோல் சொல்கிறதுக்கு சில பேர் இருக்கான். நான் சொல்கிறது வனாந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு இவ்வளோ எதிரியானா, ஆமாம் நானே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை பற்றி கோல் சொல்கிறேன் ஐயா, நானே நொந்து போயிருக்கேன். நீ ஆறுதல் தேடினா இதெல்லாம் நடக்கும். ஆவியானவர் ஒருத்தர் தான் நமக்கு ஆறுதல். அது ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அது ஒரு காலத்தில் வேத புத்தகனுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆளுகைக்குரிய ஒரு புத்தகமாக அது மாறுது. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இல்லை, இட்ஸ் அ மேனுவல் கைட் ஃபார் கான்குவெஸ்ட், நாட் ஃபார் கம்ஃபர்ட் அலோன். அது ஒரு காலத்தில் ஆறுதலாக இருந்துச்சு, இல்லை நான் சொல்ல. இப்போ நம்ம எழுதி செயல்படுகிற பொழுது அந்த பட்டயமாக மாறுகிறது, ஆவியின் பட்டயமாக மாறுகிறது. இப்போ அது என்ன நடக்கிறது? அவன் போனான், வெட்டினான், வீழ்த்தினான், அப்படியே அவன் ஆடுகள் காக்கப்பட்டுச்சு. அது வந்து சத்ருவை ஜெயிச்சாதான் காக்கப்படும். நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த மிருக சாயல்களை எடுத்து போட்டால் தான் நீங்கள் உண்மையில் சோதனையில் ஜெயம் பட முடியும். எனக்குள்ளே 2 மிருகம் இருக்கும், நான் போய் எப்படி ஒரு மிருகத்தை சில பகுதிகளிலே இருக்கும், அது இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து 4 பேர் ஜெயிச்சார், 4 சந்தர்ப்பத்தை ஜெயிச்சார். இவர் 2 இடத்தை ஜெயிச்சார். யோசேப்பு அருமையாக ஒரே பெண்ணை ஜெயிச்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சோதனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன். அழகாக ஜெயிச்சாங்க. எல்லாமே 3, 4 பார்த்தீங்க, 3 பேரும் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நிறைய போகிறாங்க. ஜெயம் இல்லாமல் உயர்வு இல்லை. நீங்கள் ஜெயிக்கிற பொழுது கனி கொடுக்குறீங்க, கனி கொடுக்குறப்ப பலிக்கு பெறுகிறீங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவ தூதர்லேருந்து பணிவிடை செய்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்கு. அப்புறம் சீடர்கள் உருவாகிறாங்க, ஊழியம் ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த உபவாசத்தில் பார்க்குற பொழுது உபவாசம் நமக்கு உல்லாசத்தை தரும் என்பது இல்லை. உபவாசம் உன்னை உன்னதத்துக்கு நேரம் வழிநடத்தும் சத்தியம். ஆனால் அதுக்கு நடுவில் பரீட்சை. இவ்வளோ கஷ்டப்பட்டான், சகோதரனால் தள்ளப்பட்டான், உயர்த்தப்பட்டான், அப்படியே போனால் வந்தான், நல்லா வந்துட்டே இருந்தால் மறுபடியும் அவன் சிறைக்கு போயிட்டான். இல்லை ஐயா, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சில பேர் வறுமையில் இருப்பாங்க, வனாந்தரத்தில் இருப்பாங்க, கரெக்டாக கல்யாணம் ஆகும், கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்கும். வனாந்திரம் மட்டும் போன மாதிரி இருக்காது, ஆனால் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டம் வரும், எல்லாத்தையும் சேர்த்து ஜெயித்து பெரிய சுதந்திரவாளியாக மாறுவாங்க. வீடு வாசல் மனைவி மக்கள்லாம் ஆயிடுச்சு எனக்குன்னுவாங்க. இப்போ திரும்பி பார்த்தா போன வருஷம் வரைக்கும் ரொம்ப நொந்து போயிருப்பான். வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது, வேலையே கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு பார்த்தா எப்படியா வீடு வாங்கினேன், நான் ஒர்க் அட் ஹோம் பண்ணேன், நான் ஆன்லைனில் இது பண்ணேன், அது பண்ணேன். இதை கூட இந்த முதலீடெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது ஒழுங்காகவே சொல்கிறேன். சப்ஜெக்ட் தெரியாமல் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறது, அது நெகட்டிவாக. சப்ஜெக்ட் தெரிஞ்சால் அது விஷயம் வேறு. செய்யாதீங்க செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்து அதுக்கு பின்னால் ஒரு படிப்பினே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, சத்துருக்கள் என்றது வீட்டார் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சத்துருக்களும் நம்மை ராஜா இந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் அவங்க அந்த யுத்தத்தை, நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை மேற்கொள்ளாமல் உங்களுக்கு அந்த வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 1:6 பலிக்காது. Just like that, blood of the lamb will not make you as a king. Prove that you are a king. Prove that you are a soldier. முதல்ல நீங்கள் ஒரு சேவகனாக நின்று தண்டில் நின்று சேவகம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தீங்கு அனுபவிங்க. இதெல்லாம் கேட்டால் கசக்கும். நல்லதாக பேசுவார் இந்த மனுஷன், பார்த்தா இந்த மனுஷன் தீங்கு அனுப்புவீன்றான். இதுக்கு அந்த பாஸ்டே பரவாயில்ல, நல்ல விஷயம் சொல்லலாம், நடக்கணும் இல்லையா? 1000 மணிக்கு ஆசீர்வாதம்னாக்கா அல்லேலூயான்னுவாங்க.
தீங்கு அனுபவினாக்கா முகம்லாம் சுண்டிடும். சுண்டலைன்னா சந்தோஷம். சொல்கிறேன், தண்ணில் நீ சேவகம் பண்ணி முதல்ல ஒரு போர் சேகனாக உன்னை நிரூபித்து காட்டுங்க. அங்கெல்லாம் வந்து ஜபம்லாம் பண்ண முடியாது. ஐயா போத்திபார் மனைவி கூப்பிட்ற ஆண்டவரே என்ன சொல்லலாம், தேவ சித்தம் அடிச்சே கொண்டுருவேன் இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணா. நல்லா தெரியுது என்ன விஷயம், எங்கே இது நேரம் எங்கே கொண்டு போகுது உங்களை, சமூகத்தை இழக்க செய்யும். இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையெல்லாம் வீணாக்கி விட்டுரும். அது கொஞ்ச நாள் அப்படியே எதனா சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட கொஞ்ச நாள் அந்த பொம்பளை துரத்தி விட்டுரும். இது நடக்கும். இது அதனால தான் நிறைய பேர் இதை ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து முதல்ல பாவம் இனிக்குது, அதான் வாழ்க்கை நினச்சி போகிறது. அப்புறம் பார்த்தா அப்படியே அங்கே அச்சா தாமார் வாழ்க்கையில் தாமார் என்ன கற்பழிச்சான். கடைசியில் அம்னோன் அதில் விரும்பினதை காட்டிலும் வெறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏதாவது ஒன்று வார்த்தைக்கு விரோதமாக போய் சத்தியத்துக்கு விரோதமாக போய் தேவ வழிக்கு விரோதமாக போனால் அதனுடைய விளைவுகள்லாம் இப்படி தான் இருக்கும். நேற்று விரும்பினா இன்று எறும்புகிறான், உருமுறான், இன்னைக்கு கட்சி கொதறிடுவான் கிட்ட வந்தான், வேணான்றேன் போன்றேன். அப்போ பின்னாடி சுற்றினா ஐயா இவன் அம்மா. இதெல்லாம் நடக்கும். ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? மறுபடியும் இது தான் நடக்கும், மறுபடியும் இது தான் பேசுவோம். உதடு கொஞ்சத்திலே ஒத்து போவார். நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவர். என்கிட்ட சொல்லலை, பிஃபோர் காட், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். ஏன் அனுமதித்தீர்? ஏன் அந்த படுபாய் என்னை பார்த்தான்? கர்த்தரே வெறுத்து போயிடுவார், ஆனால் போக மாட்டார். சொல்கிறேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம மனம் திரும்பலை. ஆன தோல்விகளுக்கு நான் தான் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நான் தான் உத்தரவாதி என்று எடுத்துக்கொள்ளணும். உத்தரவாதம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமாம் ஐயா தவறு என்கிட்ட தான், நான் தான் தெரியாமல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணேன், நான் தான் ஆளும் தெரியாமல் காலை விட்டேன், ஏன் கர்த்தர் தடுக்கக்கூடாது? அதையும் பிச்சை எடுத்து தான் போட்டிருக்கோம், அந்த காசையும் ஓழிச்சு போட்டிருக்காது. இப்போ ரெண்டு பக்கம் நம்மளுக்கு அடி. ஒன்று வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும் அவங்ககிட்ட. இது பெரிய ஒரு ட்ரீமில் போய் தானே விழுந்தது இந்த இடம். இதை நீங்கள் ஒரு 10,000 ரூபா போடுங்க, 3 வருஷத்தில் 10 கோடியாக மாறும். ஒருத்தர் அப்படி தான் சொன்னான், $10,000 2 years 24 months டைம் 1 million. அமெரிக்கா பேச்சு இது. அந்த மாதிரி ஒருத்தன் போட்டான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சு, ஒரு பெரிய கார், ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு. நம்மால் பார்த்தான் இந்தியன், அது எப்படி இருக்கும் புத்தி? 10,000க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு வீடு, ஒரு கார். நான் 50,000 போடுறேன், 5 கேர்ள் ஃப்ரெண்டு, 5 வீடு, 5 கார். அட படுவாவி. கட்சியில் பொன்னாட்டிய காரை தூப்பிட்டு போயிடுச்சு. ஒரிஜினல் ஹவுஸே போச்சு. அது எதுக்கு இந்த விளம்பரங்களை நம்பி மோசம் போகிறீங்க? விஷயம் தெரியாமல் விதைனா விதைச்சிருவியா? இது கீழ்ப்படிதல் இல்லை, இது பேராசை. இது எல்லாம் தான் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு காமிச்சார். எல்லா ராஜ்யங்களையும் காட்டினார். எல்லாத்தையும் உனக்கு தரேன். ஆலயத்தில் உயரத்தில் இருப்பேன். பதவி உங்களுக்கு, சிங்காசனம் எங்கே? ஆலயத்தில். பட்டம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே கொம்புகள் உயர்த்தப்பட்ட அப்படியே நம்ம அபிஷேகம் 2 மடங்கு ஆனது போல இருக்கும் சில பேருக்கு. ஆலயம் என்பது கர்த்தருக்கு செலுத்துகிற துதி, மகிமை, கனம் எல்லாம் செலுத்துகிற இடம் கர்த்தருக்கு. இங்கே ஆலயத்தில் நான் விழுந்து கிடந்தேன், ஆலயத்தில் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் தான் தாவீது சொல்கிறார். உயர்த்தி சொன்னதில்லை. உயர்த்தினதோ கர்த்தரை மட்டும்தான். உயர்த்தினதோ உடன்படிக்கை பெட்டியை தான், காத்ததோ உடன்படிக்கை பெட்டியை தான். அரசன் சொல்கிறேன், இங்கே வந்தோடனே எனக்கு இது கூட, எனக்கு அதை கூட, அதை கூட. நீங்கள் இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு ஆலயம்னா யார் வாசிக்கிறா, யார் ஆராதிக்கிறா, நான் அதை காட்டிலும் என் தொண்டை நல்ல என்னென்னமோ சொல்லி அதுக்கு பத்தாவதுக்கு ஒரு காணிக்க பெரிய பிரிச்சுட்டு வரும். இது யாருக்கு சோதனை? உங்களுக்கு நீங்களே வெட்டிக்கிற படுகொழி. இதெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் ஐயா. கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் எழுந்தருளுகிறார். எவனையும் உயர்த்த வல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிறேன். முந்தி நெஞ்ச நிமித்தி கொண்டு முன்னே நீ வர தயங்கும். ஆனால் ஜெயித்து காட்டி கொண்டு இருக்கிறவன் இப்படி தான் இருப்பான். அப்படியே கொஞ்சம் அடங்கி 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 சேவிக்கிறதே அதிகமாக விரும்புவாங்க. அடங்கி சேவித்தல் ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம். அடங்கி சேவித்தல், அடங்கி சேவித்தல், இதில் மாற்று கருத்தே கிடையாது. அடங்கி சேவித்தல். இந்த இடத்துல தாவீது இப்படி தான் ஜெயித்து வருகிறார். ஜெயித்து வந்ததும் மறுபடியும் சொந்த வீட்டார் வரவேற்பில்லாத ஒரு வார்த்தை, பரவாயில்ல, சொன்னபடியே தகப்பன் சொன்னபடியே கீழ்ப்படுகிறார். வரவேற்பில்லாத இடத்துல, விரும்பத்தகாத இடத்துல போகிறது மாம்சம் ஒத்து வராது. ஆனால் போக வேண்டிய நிர்பந்தம். தகப்பன் சொல்லிவிட்டார் போகிறேன். போனால் இந்த மனுஷனுக்கு அங்கு வாசல் திறக்கப்படுகிறது. யாராக நம்புவாங்களா? வரவேற்பு இருக்கிற இடத்துல நம்ம விருத்தி அடைவோம். நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஜனங்களை. நீங்கள் அறியாத எட்டாதவன பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன் நம் தேவன்.
கலந்து போகிறார், செய்ய வேண்டிய பணிவிடைகளை கர்த்தருடைய நாமத்தை செய்கிறார். அங்கு வழக்கம் போல் வரவேற்பு இல்லை, பரவாயில்லை. போர் முகாந்தத்தை பார்க்க வந்தவன் துணிகரம் என்னன்னு அண்ணன் கேட்குறான். இஸ்ரவேலை தேடி, இஸ்ரேல் புத்திரர்களை தேடி, யூதர்களை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். நீ வேணாம், நீ ஏன் வந்த? நீங்கள் இயேசுக்கும் இப்படி தான், தாவீதுக்கும் இப்படி தான். சகோதரனை தேடி யோசேப்பு போகிறார், திரும்பி அனுப்பவே இல்லை. கட்டி பிடிச்சி வச்சுனாங்கன்னு இல்லை, குழி தள்ளி விட்டு சாப்பிட போயிட்டானுங்க. எங்கே வரவேற்பு இல்லையோ, எங்கே உங்களை நிராகரிக்கிறார்களோ, எங்கே இனி நான் அங்கே போக மாட்டேன்னு நினைக்கிறாயோ, அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுனாக்கா, பகைமை முறிக்கப்படுது. நீ கிறிஸ்துவினுடைய சாயலை தரிக்கிறார். நீ ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, கொடுக்கறது எல்லாம் இதன் பிறகு தான் ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கிறது? மாம்சம் சிலுவையில் அறையப்படுகிறது. இப்போ நான் கசப்பெல்லாம் கிடையாது, எனக்கு திருவருது இப்போ பொல்யூட்டாவது வருது. அதாவது ரசமோ அப்பமோ பொல்யூஷன் கிடையாது. என் ஜீவியம் இப்போ வந்து சுத்தமாகிடுது. நான் செத்தால் அவன் முகத்தில் முழிப்பது, நான் போவதில்லை. இந்த பிரகடனெல்லாம் போயிடுது, வைராக்கியெல்லாம் போயிடுது. இப்போது கர்த்தருக்காக நம்ம போகிறோம், எதிர்பார்த்து தான் போகிறோம். வரவேற்பு சரியில்லை, பரவாயில்லை. ஆனால் அங்கே ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்குகிறார். சவுலை சந்திக்கிறார். மிகவும் மிகவும் உயர்ந்த மனுஷன். இப்போ அவனுக்கு ஒரு கலக்கம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாருடைய சிபாசுக்காக போய் நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் அநேகருடைய தேவை சந்திக்கிறவர்களாய் கர்த்தர் மாற செய்வார். யுத்தம் இல்லாமல் நீங்கள் ராஜாவாக முடியாது. சோதனை இல்லாமல் உங்களுக்கு ஜெயம் கிடையாது. சவுல் கொஞ்சத்தில் நம்பலை, தோற்றம். ராஜா இல்லையா, நீ வாலிபன், நீ சின்னவன், அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீ சின்னவன், நீ வாலிபன். ஏன்னா அது பெருசு. சவுல் வந்து உண்மையிலே வயசில் பெரியவர், தோற்றத்துலேயும் பெரியவர், எல்லாம் பணம் பலம் எல்லாமே ஒரு அளவுக்கு அரசியல் இருக்கிறார், ஆளுங்கட்சி. இது புதுசாக வருது, சுயேச்சை. அந்த மாதிரி நீ வாலிபன், நீ சின்னவன், நீ வானா. அப்போ கூட சொல்ல, எங்கள் அண்ணன் தான் அந்த ஆர்மியில் இருக்கிறாரு, நான் ஈசாய் புள்ளன்லாம் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதையுமே பின்னணியை குறித்தெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் பாஸ்ட்டையும் பேசக்கூடாது, உங்கள் ப்ரெசண்ட்டையும் பேசக்கூடாது, உங்கள் பேக்ரவுண்ட்லாம் சொல்லக்கூடாது. சில இடத்துலலாம் அதெல்லாம் சொன்னாலே பிரச்சனை ஆகிடும். சில பேர் மொழி சொல்லுவான், நான் இந்த இனத்தான்னு சொல்லுவான். அப்போது ராஜ்யம் அசைக்கப்பட்டுரும். ராஜ்யம் வராது. நான் நானாக நிற்கிறேன், இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். பேரை சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அவன் ஒத்துக்கொள்ளாமல் தான் மாட்டான். கதவு கொஞ்சத்தில் திறக்காது. எவ்வளோ லேட்டாக திறக்குதோ அவ்வளோ பெரிய அற்புதம் காத்திருக்கு. இதுதான் ரகசியம், தீர்க்க தரிசனது. கொஞ்சத்தில் திருமணம் ஆகலையா, ஜெபிக்கிறோம், பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. கொஞ்சத்தில் குழந்தை பிறக்கலை, உடன்படிக்கையின் பிள்ளை பிறக்க போகுது. கொஞ்சத்தில் என் புருஷன் மனம் திரும்பலை, பெரிய தீர்க்க தரிசியாக மாற போகிறான். அதிகமாக ஜெபம் தேவைப்படுது, அதனால கர்த்தர் தாமதிக்கிறார். இப்பொழுது சவுல் நம்பவே இல்லை. அப்படியா, எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்களா, வாங்க செய்யுங்க அப்படிலாம் சொல்கிறான். அவன் தலைவன் இல்லை. அவன் ஸ்க்ரீன் பண்ணுறான், ஸ்கேன் பண்ணுறான், அவன் போட்டு தொலாவிடுறான். அப்புறம் ஒரு செக் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? ராஜாவின் வஸ்திரத்தெல்லாம், யுத்த வீரனுடைய வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து போட்டு நடந்து காமினா இது நாட்டுப்புறத்து பொம்பளைக்கு ஹீல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஒன்று இப்படி தூக்கியே நடந்து பழகிடும், அதுக்கு ஃப்ளாட் ஸ்லிப்பர் போட்டால் நடக்கவே வராது. ஒன்று சரசம் வெறுங்கால போய் ஹீல்ஸ் கொடுத்தா தடிக்க கூட விடும். சிலதெல்லாம் நமக்கெல்லாம் செட் ஆகாதியா, அது தெரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி அப்படி தான் என் கூட ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்து, இது வெளிநாட்டில் நடந்துச்சு. அவரும் எனக்கு பழக்கம் இல்லை, 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்க சாப்பிட. உண்மையிலே நடந்த விஷயம் அது. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் சரி சாப்பிட போனேன். அங்கே போனேன்னா முள்ளுக்கரண்டினா ஃபோக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சொல்கிறது சாப்ஸ்டிக்ஸ். 2 குச்சியில் சாப்பிடும். அதில் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு எப்படி இந்தியன்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கான். நமக்கு பழக்கம் இல்லை. நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஸ்பூனு ஃபோக்கு தான் நமக்கு. கூட வந்து என்ன நினச்சாருன்னு தெரில. அவர் எடுக்கிற கீழே எடுக்க 2 குச்சியில் உட்காருமா அந்த கோழி. ஃபஸ்ட் நாளில் அது உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசியில் குச்சியில் குத்த, அது செதற, வாங்கி கொடுக்குற வந்தவன் கண்ணில் போய் பட, இந்த கறி குழம்பெல்லாம் அவன் கண்ணில் குத்தி அவன் அழகிற அளவுக்கு ஆகி, ஏன்டா அவனை கூப்பிட்டுன்ற மாதிரி மாறி ஆயிடுச்சு அந்த இடமே. சிலது எது உங்களுக்கு பழக்கம் இல்லையா, அதில் அதுதான் சொல்கிறேன். இந்த பழக்கம் இல்லாத விஷயத்தில் போய் முதலீடு பண்ணாதீங்க. தெரிஞ்ச தொழிலே இருக்க பாருங்கள். அசௌகரியம் இருந்தாலும் அது உங்களுக்கு கனி கொடுக்கும். என்ன இந்த இடத்துல பாருங்கள், இந்த மனுஷன் இது எனக்கு ஒத்து வராது, ராஜாவே இது எனக்கு ஒத்து வராது, இது எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவன் முன்னிலையில் பேசுகிற போது எதில் அனுபவம் இருக்குதோ அந்த இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் வாசல் திறக்குதுன்னு சொல்லி அனுபவம் இல்லாத இடத்துலலாம் போயிட்டோன்னாக்கா நம்மளுக்கு அங்கேயே முடிஞ்சிடும். அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. இதுக்கு மேலே வளர விட மாட்டாங்க. வாய்ப்பு திறந்த கதவு மூடுறோம். இந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு இது வேணாம் ஐயா,
வேணான்னு ராஜா எதிர்க்க சொல்லலாமா? உலகம் சொல்லும். ஏண்டா அந்த மனுஷன் கொடுக்குறதே பெரிய விஷயம், வாங்கி பார்சல் பண்ணால் அது வீட்டில் போய் சாப்பிட்டு தொலைக்கலாம். ஏன் வேணான்னு சொன்னேன், ஏன் வேணான்னு சொன்னேன், அதெல்லாம் ஒரு வணிக மையத்தில் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது லாங்கர் ரன், நீடூழி பயணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வேணான்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார். ராஜாவே இது வேணாம், தானியேல் சொல்ல இது வேணாம், இயேசுக்கு சொல்ல அப்பால் இப்போ சாத்தானே கடிந்து கொள்கிறீங்களா, நிராகரிக்கிறீங்களா, வேணான்னு ஒதுக்குறீங்களா? ராஜ்யத்தினுடைய குணாதிசயம் வந்துடுச்சு. எனக்கு இது வேணாம் ஐயா, நான் வரல, இந்த ஃபங்க்ஷன் நான் வரல. என்ன இது பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கிறது, எங்கேருந்து அழைப்பு வருது? பெரிய புள்ளி, அது கருப்புள்ளி ஆகிடும் என் வாழ்க்கை. உண்மையிலேயே தேவ பயம் இருக்கணும், பயப்படுவோம். வாழ்க்கையில் கருப்புள்ளி வந்துடும், போதும், கிருபை போயிடும், நமக்கு மாசு பற்றோம். நீங்கள் கொண்டாடுங்க, ஆராதிங்க, ஆர்ப்பரியுங்க, அபிஷேகத்திலேயே நடத்துங்க, உலாவுங்க, உருளுங்க, பெறலுங்க. நான் என்ன கூப்பிடாதீங்கய்யா. மிகப்பெரிய திரள் எல்லா நாட்டிலேருந்து ஜனங்க வராங்க. எங்கேயா எந்த பரிசுத்தம்னா வந்துட்டு போ, இருக்கிற எக்ஸிஸ்டிங் பரிசுத்தமே போயிடும். நான் இங்கே போனேன்னா என்னை கூப்பிடலன்றது இல்லை, அதுக்கு சில பேர் கோச்சிக்குவாங்க கூப்பிடலன்னு. நான் உழைத்தேன், நான் கொடுத்தேன், நான் யார், என் கொம்புகள் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது, என்ன அவன் மதிக்கலை, அது கோச்சிக்குவான். இது முழுக்க முழுக்க மாம்சம். அது தலைமை கூப்பிட்டு வேணாம். தலைமைன்னா என்ன சொல்கிறது, உலக பிரகாரம் பெரிய இடம். தலைமைன்னா நம்ம சொல்கிற தலைமை இல்லை, அது உலகத்தின் பார்வையில் பெரிய இடம். அது உள்ளே போகிறதே குதிரை கொம்பு. அது எல்லாத்துலேயும் ஸ்கேன் ஸ்க்ரீன் எல்லாம் நடக்கும். அப்புறம் முன்னே பார்ப்பான், பின்னாடி பார்ப்பான், பேரை பார்ப்பான், ஊரை பார்ப்பான், எல்லாமே அதை பார்க்குறப்பே பாதி பேர் வழி கட்டிடுவோம். அதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு வழி கிடைக்குது. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி போகிற கும்பல் நிறைய. இந்த இடத்துல இல்லை, திஸ் இஸ் அகேன்ஸ்ட் மை பிரின்சிபல், திஸ் இஸ் அகேன்ஸ்ட் மை கிங்டம் பிரின்சிபல், இது ராஜ்யத்தின் கோட்பாடுக்கு தூரமாக இருக்குது, நான் வரல, இது வேணாம். இது என்ன, யார் அழைக்கிறான்னு முக்கியம் இல்லை, என்னை அழைத்தவர் தான் எனக்கு முக்கியம். ஸ்டாண்ட் ஃபார் காட் இன் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னை அழைத்தவர் எனக்கு முக்கியம். என் அழைப்புகள், மனுஷனுடைய அழைப்புகள், விருந்த மாளிகையின் அழைப்புகள், வெள்ளை மாளிகையின் அழைப்புகள், ராயல் ஃபேமிலியுடைய அழைப்பு. நான் சொல்கிறது உயர் ரக இடங்களில் உன்னதங்களில் இருக்கிற தேவன் போதும். உயர்ந்த மேடுகளில் என்னை ஏற செய்ய வேண்டிய நேரத்தில் ஏற செய்யலாம், செய்யாமலே போனால் கூட சந்தோஷம்தான். ஆனால் உன்னதருடைய மறைவில் இருக்கிறதை விரும்புகிறவன் சர்வ வல்லவருடைய சேட்டைகள் தங்குவான். எனக்கு இது வேணாம். அந்த குணாதிசயம் ஒன்று வளர்த்துக்கினே வரணும். இது ஒரு விதை. இது வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்ல பழகிக்கணும். எது கேட்டாலும் வேணாமா? ஆமாம். இது ராஜாவின் போஜனை தீட்டு பொருத்தம் வேணாம். இது சகல மகிமையும் கர்த்தர் காமிக்கிறார், இதெல்லாம் வேணாம். ஆராதனை என்ன செய், தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய். கடைசியில் சொல்லி பார்த்தார், லாஸ்ட்டில் அந்த இடத்த முறிக்கணும். எப்படி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி? அப்பாலே போ சாத்தானே, போயிட்டான். துண்டிக்க வேண்டியதை துண்டிக்கணும், மன்னிக்க வேண்டியதை மன்னிக்கணும், விலக வேண்டியதை விலகணும், வேணான்னு சொல்கிறது வேணான்னு சொல்லணும். இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். திஸ் சைக்கிள் ஷுட் கோ இன்சைட் வித்தின் அஸ். சிலதெல்லாம் அப்படி இல்லை, எது கொடுத்தாலும் பரவாயில்ல, அது கீழ்படிதல் இல்லை, உங்களுக்கு கீழாக்குற இடம் அது. ஒரு நாள் அவங்க கூட உறவாடுவேன், மீதி நாள் எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். இந்த மாதிரி போனோம், இந்த செல்வத்தை நம்பி போனாலும் சரி, பெரிய புள்ளின்னு சொல்லி ஒருத்தர் நம்பி போனாலும் சரி, உங்கள் அழைப்பை விட்டுருவீங்க. அவங்க உன்னத தேவன் அழைத்த அழைப்பை விட்டுருவீங்க. எங்கே நிற்கிறோமோ அங்கே நிற்கணும். நம்ம முதல்ல அந்த இடம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நான் இங்கே தான் நிற்பேன், அதுக்கு மேலே வரமாட்டேன். உலகம் சொல்லும் போ, முன்னே போ. இல்லை, நான் இங்கே நிற்கட்டும், நான் இங்கே நிற்பேன், அவ்வளோதான். திஸ் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் மீ. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியும். இன்னும் இவ்வளோ பண்ணிங்க மேலே பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியும். ஏன் வாடகை வீட்டில் இருக்கீங்க, எனக்கு தெரியும். அது சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலையா? அது வாடகையோடு போச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டு போக வேண்டியதாகிடும். அடங்கி சேவிக்க கற்றுக்கொள்ளும். இதெல்லாம் அவமானம் கிடையாது, இதில் அவமானம் எல்லாம் கிடையாது. சுதந்திரத்தை தக்க வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு. யாருன்னா என்ன சொல்லணும் போட்டோம், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை. நம்ம கர்த்தர் சொல்கிறத கேட்கறதுக்கே கரெக்டாக இருக்குது டைம். மனுஷ வார்த்தைகளாம் செவி கொடுக்க டைம் இல்லை. வேணாம் வேணாம் வேணாம், மனுஷன் தீர்மானிச்சுக்கணும், இது வேணாம் இது வேணாம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வரைகிற திட்டங்கள். அதாவது என்னென்னா, பரிசுத்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். தேவன் எழுந்தருளி சொன்னாரா பிதாவாகி தேவன் கிறிஸ்துக்கு? இல்லை.
தேவன் எழுந்தருளி சொன்னாரா யோசேப்புக்கு அவ தொடப்பாரா ஓடி போய்டுன்னு? இல்லை. தேவன் எதுவுமே சொல்லலை, இல்லை, வெயிட் பண்ணுறார். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், நான் என்ன பண்ண, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமான் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. வேணும்னு சொல்கிறீங்களா, போயிடுறீங்களா? எல்லாமே இனிமையாகவே தெரியும். நான் ஜெபித்து அவன் ஜெபித்து முடிச்சுட்டு வந்தோடனே சில விஷயம்லாம் நடக்கும். ஜாகிரதையாக இருங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களும் ஜாகிரதையாக இருப்பாங்க. ஆலயவாசிகள் இதுதான் கர்த்தர் காமிச்ச வழி. ஜெபிச்சேன், உடனே கர்த்தர் இந்த வரனை அமிச்சார், முடித்தேன், அவ்வளோதான். வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். ஆரம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் படுத்துருச்சு வாழ்க்கை. சுருக்கமாக சொல்கிறேன். எதிர்பார்த்தேன் வேதகம் ஆசீர்வாதம் வருதா பார்க்கணும். வாழ்க்கையில் பலிக்கு பெறுகிறோம், கனி கொடுக்குறோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ புயல்களில் எத்தனையோ குடும்பம்லாம் உலகமே கணிச்சு சொல்லும், இந்த பெண்ணெல்லாம் எப்படி தான் வாழ்கிறாளோ தெரியல, இந்த மனுஷன் இல்லை, இந்த மனுஷெல்லாம் அந்த ராட்சசிக்கிட்ட எப்படி தான் வாழ்கிறான்னு தெரியல. அவனுக்கு அது ராட்சசியாக தெரியும், இவனுக்கு அது ஏஞ்சல் மாதிரி இருக்குது, இவனுக்கு அது தேவதை மாதிரி இருக்குது புருஷனுக்கு. அது அவன் வச்ச கர்த்தர் அவங்க குடும்பத்தை மேலே வச்சு இறக்கம் கிருபை. இந்த புயல் இந்த குடும்பம் சீனாபனமாக போவோம், அந்த மனைவி விட்டு போயிடுவான், அந்த புருஷன் விட்டு போயிடுவான், இந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடுருவாங்க. இதெல்லாம் உலகத்தினுடைய கணிப்பு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு அப்படியே அந்த வீடு போய்கொண்டே இருக்கும், அந்த குடும்பம் போய்கொண்டே இருக்கும், நல்ல பாதையில் நோக்கி போய்கொண்டிருக்கோம். ஒரு புறம் இந்த ஒத்துமையும் இந்த அன்பும் பரஸ்பரத்தையும் தேவனுடைய பாதுகாப்பை பார்த்து பிரச்சனை விலகி போயிட்டு கொண்டே இருக்கும். பிரச்சனை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணால் தான் பிரச்சனை விலகும். நீங்கள் அதை சதித்தா தான். நீங்கள் சிங்கத்தை பார்த்து பயப்படுறீங்க, நீங்கள் கரடியை பார்த்து பயப்படுறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் யுத்தம் பண்ணி மேற்கொண்டு வர வேண்டிய இடங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசுக்கு சுகபிதாவாகிய தேவன் எந்த படிப்பினையும் கொடுக்கல. இதெல்லாம் சுதனே நீ இதை வந்து அடிச்சிடு, இதை நிர்மூலப்பட்டு பிதா சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் அவரே தீர்மானித்தார், அவரே செய்து முடித்தார். எல்லாம் பரிசுத்தத்தின் மையத்திலிருந்து செய்தார். தாவீது அப்படி தான். கரடி அழித்தான், சிங்கத்தை அழித்தான், ஆடு காக்கப்பட்டது. இதை போய் சாட்சியாக சொன்னான். இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாச்சு, வேணான்னு சொல்லியாச்சு. சரி எப்படியோ போய் தொலை. சவுல் கட்சியில் சரி உன் வழியில் என்னமோ உன் இஷ்டப்படி செய். போத்திபாரன் பார்க்குறான், ஏதோ உன் இஷ்டப்படி செய். சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், ஏதோ உன் இஷ்டப்படி செய். ஒரு காலகட்டத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதில் உறுதியாக நின்னா ஜனங்கள் எல்லாமே சூழ்நிலை மாறும். எனக்கு வராது ஐயா, எனக்கு அந்த முழு கண்டி வராது, அதாவது இந்த சாப்ஸ்டிக்ஸ் வராது, மேலெல்லாம் சேர்ந்துடும், கோட்டு துவைக்க முடியாது, அதெல்லாம் நம்ம விஷ பரீட்சைலாம் பண்ண முடியாது. விருந்துக்கு போகிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்? நான் நாகரிகம் தெரிந்தவன் சொல்ல, நான் சொல்கிறது எது நமக்கு பழக்கம் இல்லையோ அதெல்லாம் வச்சுக்க கூடாது. டோன்ட் ப்ராக்டிஸ் இன் த பேட்டில் ஃபீல்டு. வாழ்வா சாவான்னு இருக்க வீடு ஏதோ ஒரு இடத்துலேருந்து 50,000 வந்திருக்குது. நீ அதுக்கு தசவாங்க செலுத்தினா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி விளம்பரங்களை நஞ்சு அந்த 50 போட்டு 5 கோடி வருதுன்னு போனால் அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான், திரும்பிடும். அவன் சொல்கிறதெல்லாம் அப்படி தான் சொல்லுவான். நீ வீட்டையும் வாங்கலாம், அந்த வீட்டு கட்டி கடன் முடிகிறப்போ உனக்கு ஒரு 5 கோடி பேங்க்கில் இருக்கும், ஒரு கார் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சொல்க, இது சொற்கள், மனுஷனுடைய சொற்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி இல்லை. விதைக்க சொல்லுது, நல்ல நிலத்தில் விதை எங்கேருந்து வரணும்? கர்த்தரிடத்துலேருந்து வரணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜா எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி கர்த்தர், அப்புறம் சத்ருவே சவுலவே மாறுறார். பியூட்டியாக தான். எதுக்கு இன்றைக்கி உதவி செய்கிறீங்களோ அதுவே நாளைக்கு பெரிய முல்லாக மாறும். பரவாயில்ல, இங்கேயே பழக வந்துருச்சு, இங்கேயே வந்து அந்த படிப்பை வந்துச்சு. என்னை சத்ரு முன்னே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி அவனை வீட்டில் இருக்க பண்ணுகிறார். இன்றைக்கி வீடே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, ஏசு நாமத்தில் வீட்டில் இருப்பீங்க. பெதஸ்தா கொளுத்தண்டில் இருந்தவன் உண்டு, லேகியோன் கட்டை போல் எங்கேயோ படுத்து கொண்டிருந்தவன் உண்டு சுடுகாட்டில். உயிரோடையே சொல்கிறேன். எத்தனையோ பேர் வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது, வீடு உடைக்கப்பட்டு சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் ஜெயிக்கலைன்னா எல்லாம் உடைக்க தான் செய்யும். மற்றவன் ஜெபத்தை நம்பி, அதாவது மற்றவர்கள் ஏதாவது செய்வாங்க, அவங்க இருக்காங்க பார்த்து கொள்வாங்க, அவங்க பணம் நமக்கு உதவி செய்வாங்க, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பணமே இல்லாத சொல்கிற விஷயம். இதெல்லாம் செஞ்சால் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, வீடு உங்களோடதாக இருக்கும். இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்னமோ நடக்கும். மன்னிச்சு கொள்ளுங்க. எதிர்பார்க்க முடிவுகள் வராது. தாவீது எல்லா சத்துருக்களுக்கும் கத்த நீங்களாக்கி அவனுக்கு இலைப்பாறுதலை உண்டு பண்ணி வீட்டில் இருக்க பண்ணி, அதோடு நான் நிறுத்தினேன் காலையில். இப்போ அதோடு நிறுத்துகிறேன். உங்கள் முடிவு என்ன? வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பீங்க. அவன் விடுதலை பெற்றவனெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார்? பின்பற்றி வரவனை கூட என்ன சொன்னார்? போ, வீட்டுக்கு போ, முதல்ல போய் உன் வீட்டுக்கு போ. அப்புறம் மோசே சொன்ன பிரமாணங்களை செலுத்து, ஆலயத்தை போய் அப்போ ஆசாரியர்கிட்ட காண்பி,
பிரமாணங்கள் படி நீங்கள் நடக்க வேண்டியது நடக்கணும். வீட்டுக்கு போ, தன் வீட்டுக்கு போனான். வீடை பொருட்பாட்டாத ஜனங்க எப்படியோ தெரில, அது இயேசு நாமத்தில் இருப்பாங்க, தேவநாமம் தரிக்கப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் தேவநாமம் என்ன சொல்லுகிறதுன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, உன் சொந்த வீட்டுக்குள்ளே நீ இரு, சொந்த வீட்டை நீ விசாரிக்க தெரிந்து. உன் பங்கு வீட்டில் இருக்கிறது, ஆனால் சத்துருக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பான். எல்லாத்தையும் நீங்களாக்க போகிறார். கடன் இயேசு நாமத்தில் மறைகிறது. சாபம் வட்டி இயேசு நாமத்தில் மறைகிறது. பிணி நோய் மருத்துவமனை படல நிற்கிறது. வழக்கு சிறைச்சாலை இயேசு நாமத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டை கர்த்தர் அலங்கரிக்கிறார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை முதல் தியானிக்க செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இன்னும் இந்த ஜனங்களை பாலன் தேன ஓடுகிற காணாத சிகரை வழிநடத்துவீராக. வாக்குத்தத்தம் செய்த ஒரு நல்லவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்லும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபாதை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சதாகாலம் செல்ல பிரசவன் கூட இருப்பதாக. ஆமென்.